முதலாளியுடன் பேச்சுவார்த்தை முறிந்துவிட்டது. சின்ன முதலாளிகள் இருவர் தலை தூக்கியதும் தொழிற்சாலையை விற்று வெளிநாட்டில் குடியேற சகலவிதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். அந்த இடத்தை ஒரு வெளிநாட்டு நபருக்கு விற்று தொழிற்சாலையை இடித்து 5 நட்சத்திர ஓட்டல் கட்ட முடிவாகிவிட்டது. எல்லாமே முடிந்துவிட்டது. 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இதை எதிர்பார்த்து சிலர் ஊரை விட்டே போய்விட்டார்கள். சிலர் வெளியே வேலை தேடிக்கொண்டு விட்டார்கள். 40% பேர் நாளை என்பது இருட்டு என்ற நிலையில் உடைந்து போயிருக்கிறார்கள். சம்பத் தளர்ந்து போய் வீட்டிற்குள் நுழைந்தான். சம்பத் அந்த கம்பெனியில் ஒரு சாதாரண சூப்பர்வைசர். சுமார் சம்பளம்தான். சொத்து என்று எதுவும் இல்லை. சகோதரிகள் இருவரை கரையேற்ற ஏராளமாக கடன் வாங்கி கையிருப்பு எதுவும் இல்லை. இப்போது உடன் இருப்பவர்கள் ஒரு விதவை தாய், மனைவி சுசிலா, ஒரு பெண் குழந்தை, ஊனமான ஒரு தம்பி. இவர்களது எதிர்காலம் என்ன? சம்பத் உள்ளே நுழைந்ததும் சுசிலா ஓடி வந்தாள். என்னங்க ஆச்சு? மூடிட்டாங்க சுசி. எதிர்பார்த்தது தானே. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அம்மா அருகில் வந்தாள். பணம் ஏதாவது கொடுப்பாங்களா தம்பி? தெரியலம்மா, கஷ்டம்தான். பணம் கேட்டு லேபர் கோர்ட் மூலமா வழக்கு தொடருவாங்க. அது இழுக்கும். சாதகமா தீர்ப்பு வர எத்தனை மாசங்கள் ஆகுமோ? அது வரைக்கும் வயிறு தாங்குமா? அப்படியே வந்தாலும் நான் கம்பெனியில வாங்கி இருக்கிற கடன்கள் ஏராளம். அதை கழிச்சுப்பாங்க. என்ன மிஞ்சு நமக்கு? நாளை முதல் வாழ்க்கை என்னப்பா? தெரியலம்மா. சுசீலா குடிக்க தண்ணீர் எடுத்து வந்தாள். முகம் கழுவிட்டு சாப்பிட வாங்க. பசிக்கல சுசி. பசிக்கணும். இத பாருங்க, உடம்புல தெம்பு இருக்கு, உழைக்கலாம், தைரியமா இருங்க. வேற வேலை கிடைக்கும். மனசு தளரவே கூடாது. நான் வெறும் SSLC படிப்பு, வேற எந்த திறமையும் நான் வளர்த்துக்கல. எப்படி சுசி? இந்த தொழிற்சாலையை தவிர உலகமே தெரியாது. இப்ப வயசு 34. இன்னும் இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி சுசி? இத பாருங்க, தன்னம்பிக்கை வேணும். நம்மால முடியும்னு தைரியம் வேணும். தளர்ந்து போய் உட்கார்ந்துட்டா உத்வேகம் வராது. நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதை நீங்க மறக்க கூடாது. அதுக்காக அவ வெளியில போய் மூட்டை தூக்க முடியுமா? அம்மா சொல்லன விழ. இத பாருங்க அத்தை, தேவன்னா அதையும் செஞ்சுதான் ஆகணும். எந்த தொழிலும் கேவலம் இல்ல. என் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு ஆனப்ப நீயே அவனை அவமானப்படுத்துறியா? ஊனமான தம்பி அருகில் வந்தான். அண்ணி எதுவும் தப்பா பேசலையேம்மா, நீ எதுக்காக பிரச்சனையை பெருசுப்படுத்துற? சம்பத் எழுந்து போய்விட்டான். விடுங்க தம்பி, பற்றாக்குறை வரும்போது தாழ்வு மனப்பான்மையும் கோபதாபங்களும் சண்டையும் வரத்தான் செய்யும். அதை பெருசுப்படுத்த கூடாது. கட்டாயப்படுத்தி சம்பத்தையும் சாப்பிட வைத்தாள். அன்று இரவு இத பாருங்க, கையிருப்பு மளிகையும் நான் சேர்த்து வச்ச பணமும் இருக்கு. 2 மாச காலம் ஓட்டலாம். அதுக்குள்ள வேலை ஏதாவது கிடைக்கும். இல்லனா என் 2 வளையல்களும் தாலி செயினும் இருக்கு. அதை வித்தா அடுத்த 2 மாசங்களுக்கு வண்டி ஓடும். தாலி செயினை விக்கிறதா? நீங்களும் ஒரு மஞ்சள் கிழங்கும் இருந்தா அதை விட பலம் என்ன இருக்கு? மங்களம் தங்கத்துல மட்டும் இல்லங்க. சம்பத் அவளையே பார்த்தான். நீ எப்படி இத்தனை தைரியமா இருக்க சுசி? இருந்துதாங்க ஆகணும். புருஷன் உடைஞ்சு போகும்போது பொண்டாட்டி தாங்கி பிடிச்சாதான் குடும்பம் நிலைக்கும். கூட சேர்ந்து கலங்குனா குடும்பம் சிதறி போகுங்க. என்ன செய்யலாம் சுசி? அப்படி கேளுங்க. உங்களுக்குள்ள தொழிலறிவை வச்சுக்கிட்டு 4 இடத்துல தேடுங்க. சரி சுசி. அப்படியே அவள் மடியில் சரிந்தான். இந்த அரவணைப்பு இருந்தா எனக்கு கவலையே இல்ல சுசி. இது எப்பவும் உண்டு. சுசீலா அவனது உச்சந்தலையில் முத்தமிட்டு மென்மையாக சிரித்தாள். இவனை போல பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் 4 பேர் அந்த டீ கடையில் கூடியிருந்தார்கள். சம்பத்தும் அவர்களுடன் இருந்தான். உள்ளூர்ல ஏதாவது வாய்ப்பு இருக்காப்பா? நிச்சயமா இல்ல. மற்ற தொழிற்சாலைகள்ல கணிப்பொறிகள் நிறைய வந்துட்ட காரணமா ஆட்குறைப்பு நடந்துகிட்டே இருக்கு. எப்படி புதுசா சேர்ப்பாங்க? மேலும் இளைஞர்கள் படிச்சுட்டு வர தொடங்கிட்டாங்கப்பா. நமக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு வரும்? சம்பத் கலக்கத்துடன் பார்த்தான். தொழிற்சங்கம், போராட்டம் இதையெல்லாம் பார்த்து கோவப்படுறாங்க. நம்மள மாதிரி ஆட்களை வேலைக்கு சேர்க்கவே யோசிக்கிறாங்க. என்ன செய்யறது? குடும்பம் நடக்கணுமே. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கே போயிட்டாப்பா. நம்ம பொழப்பு அனாத பொழப்பு. தேநீர் குடித்தபடி ஆள் ஆளுக்கு கதை பேசினார்கள். வாப்பா, ஒரு குவார்ட்டர் அடிச்சுட்டு போய் கவுந்து படுக்கலாம். தண்ணி கூட்டம் ஒன்று திசை மாறியது. ஆள் ஆளுக்கு கலைந்து போக சம்பத் மட்டும் தனியானான். சுசிலா நம்பிக்கை வைத்திருக்கிறாள். நாட்கள் சரசரவென ஓடிவிடும். கையிருப்பு கரைந்து விட்டால் குடும்பம் பட்டினி கிடக்குமே.
பாவம் குழந்தை, அதன் நிலைமை என்ன? மற்றவர்களை விட குடும்ப பாசமும் கவலையும் பதட்டமும் சம்பத்துக்கு எப்போதுமே அதிகம். நினைத்தபடி நடக்காவிட்டால் சுருக்கென கோபமும் படபடப்பும் வந்துவிடும். ஆதங்கம் தெரிக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படும் மனிதன். அதனால் ஒரு ஆண் பிள்ளை என்ற திடம் கரைந்து அழுகை பீரிடும். விளைவு இரத்த அழுத்தம் ஏறும். 2 முறை இரத்த அழுத்தம் எகிரி போய் தொழிற்சாலையில் மயக்கம் போட்டு விழுந்து கம்பெனி டாக்டர் பரிசோதித்து 10 நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருந்துகள் சாப்பிட்டு சம்பத் வீட்டில் படுத்த கதையும் உண்டு. குடும்பமே பதற சுசிலா தான் படிப்படியாக அவனை இயல்பான நிலைக்கு கொண்டு வந்தாள். சம்பத் மெதுவாக நடக்க ஏகாம்பரம் வந்து சேர்ந்து கொண்டார். ஓய்வு பெற 1 வருடமே உள்ள நிலையில் மகளின் கல்யாணத்தை முடிவு செய்திருக்கிறார். சம்பத், நிறைய பேர்கிட்ட கடன் கேட்டு வச்சிருந்தேன்பா, அதுலதான் கல்யாணத்தை நடத்தணும். சம்பத் அவரையே பார்த்தான். தொழிற்சாலையை மூடின நிலையில பணம் எதுவும் வராது, நான் எப்படி கல்யாணத்தை நடத்துவேன்? இது நின்னு போனா என் மகளோட கதி என்ன? அழுது விட்டார். கொஞ்சம் தள்ளி போடுங்கண்ணே, மாப்பிள்ளை வீட்டுல நிலைமையை விளக்கி அனுமதி கேளுங்க. அவங்க புரிஞ்சுக்கணுமேப்பா, வேற வழி இல்லையே. சம்பத் நடுத்தர வர்க்கத்துல பிறக்க கூடாது. அப்படி பிறந்தாலும் பெண் குழந்தைய பெத்துக்க கூடாது. நம்ம கண்ணுக்கு முன்னால அதுங்க வாழ்க்கை கேள்விக்குறியாகும் போது நம்மால தாங்கிக்க முடியாது தம்பி. அவர் விலகி போனார். சம்பத்துக்கு தன் 6 வயது மகள் சுஜியின் முகம் கண்ணுக்குள் வந்தது. என் குழந்தைக்கும் நாளைக்கு இந்த நிலைதானா? கேள்வி பூதாகரமாக எழுந்து நிற்க சம்பத்துக்கு பதட்டம் அதிகமானது. இரத்த அழுத்தம் ஏற தொடங்கியது. நடக்க நடக்க தலை சுற்ற தொடங்கியது. அப்படியே துவண்டு பாதையோரம் விழ கூட்டம் சேர்ந்து விட்டது. சம்பத்துப்பா, ஒரு ஆட்டோல ஏத்தி வீட்டுல கொண்டு போய் விடுங்க. தெரிந்த ஆட்கள் உதவிக்கு வர 10வது நிமிடம் சம்பத் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டான். அம்மா அலற, குழந்தை அழ, சுசிலா அவனை படுக்க வைத்தாள். சம்பத் கண் விழித்து விட்டான். அவனை முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. வேலை தேடுன்னு என் பிள்ளைய உசுப்பி விட்டுட்ட. அவனால முடியல. சுத்தி கழிச்சு மயக்கம் போட்டதுதான் மிச்சம். பொண்டாட்டி பணத்தை பாப்பா, தாய் தான் மனச பாப்பா. தம்பி சசிக்கு கடுப்பாகி விட்டது. நிறுத்துமா, அண்ணி பணத்தை பாக்குறதுக்கு உன் புள்ள லட்சக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறான் பாரு. மனசை மட்டும் பார்த்தா வயிறு ரொம்புமா? என்னடா பேசுற நீ? விதவ மாமியார், கால் சூம்பி போன மச்சினே, 6 வயசுல பெண் குழந்தை. அன்னிக்கு மட்டும் என்ன எதிர்காலம்? இத பாரு, அண்ணி வாழ்க்கையில மட்டும் தென்றல் வீசல. இப்பவாவது மாமியார் புத்தியை காட்டாம தாயாயிரு. தம்பி போதும். இல்ல அண்ணி, புரியலனா புரிய வைக்கணும். வேண்டாமே, அத்தை பேசுறத நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. கேட்டியாடா, இந்த கிளவிய அவ ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. போதுமா அண்ணி, இந்த பொம்பளை கிட்ட நல்ல வார்த்தைகள் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைக்காது. நீங்க அண்ணனை கவனிங்க, போங்க. சுசிலா சம்பத்திடம் வந்தாள். சாயங்காலம் டாக்டர் கிட்ட போகலாங்க. வேண்டாம் சுசி, குடும்பம் நடத்துறதே கேள்விக்குறியா இருக்கு. இதுல டாக்டர் கிட்ட எப்படி போறது? போகலாம், தாம்பத்தியம்னா எல்லாம் தான் இருக்கும். கண்ணை மூடிட்டு படுங்க. அன்று மாலை டாக்டர் சம்பத்தை பரிசோதித்தார். டெஸ்டுகள் எழுதி தந்தார். எப்படி டாக்டர் இருக்கு? சம்பத் கேட்க, இரத்த அழுத்தம் நிறைய இருக்கு, பதட்டப்படக்கூடாது. அதனால உடல்நிலை பாதிப்பு தான் உண்டாகும். பதட்டப்படாம எப்படி டாக்டர் இருக்க முடியும்? வேலை இல்ல, குடும்பத்தை காப்பாத்தணும். நான் கால் ஊனலைனா குடும்பம் தடுமாறுமே டாக்டர். என்னை நம்பி 4 ஜீவன்கள் இருக்கே. புரியுது சம்பத், மனுஷ வாழ்க்கையில இடையூறுகள் வரத்தான் செய்யும். தாங்கணும். படபடப்பு அதிகமாகி நீங்க நோய்வாய்ப்பட்டா உழைக்க முடியாது. மருத்துவ செலவும் கூடும். வரவையும் இழந்து அதிக செலவுக்கு வழிவகுக்கிறது புத்திசாலித்தனமா? இல்ல டாக்டர், பாத்துக்கங்க. எது வந்தாலும் மனுஷன் ஏத்துக்கத்தான் வேணும். தைரியமா இருங்க. பிளட், எக்ஸ்ரே எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளையும் நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. நிச்சயமா நீங்க 1 வாரம் 10 நாள் வீட்டில் ஓய்வு எடுக்கணும். அப்புறமா வேலை தேடலாம். புரியுதா? சரி டாக்டர். டாக்டர் தற்காலிகமாக எழுதி தந்த மாத்திரை மருந்துகளை வாங்கி கொண்டு இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். அம்மா பதறி கொண்டிருந்தாள். விவரத்தை சம்பத் சொன்னான். நான் தான் சொன்னனே, வீட்டுல ஓய்விடுன்னு. ஊட்டச்சத்துள்ள சாப்பாடா சாப்பிடு. அவனுக்கு நல்லா செஞ்சு கொடுத்து முதல்ல அவனை கவனி. அதை விட உனக்கு என்ன முக்கிய வேலை? சரியத்த. சம்பத் உள்ளே போய்விட்டான். சசி அம்மாவிடம் வந்தான். 10,000 ரூபாய் பணம் கொடு. என்கிட்ட ஏது பணம்? உன் பிள்ளைக்கு ஊட்டச்சத்து கொடுத்து அவன் உடம்ப தேத்த வேண்டாமா? அதுக்கு நான் எங்கடா போவேன்? அன்னிக்கிட்ட கொட்டி கிடக்கா? இது வரைக்கும் உன் பிள்ளை சம்பாதிச்சது உன் பொண்ணுங்க கல்யாண கடனை அடைக்கத்தான் சரியா போச்சு.
தான் மனைவி மகளுக்கு 10 காசு பேங்க்ல சேர்த்து வைக்கல, புரியுதா? நான் வேண்டாம் நான் சொன்னேன். என்ன பேசுற நீ? மனசாட்சி இருக்கா உனக்கு? அண்ணி கழுத்துல தொங்குற தாலி செயினும் போக போகுது. குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய தலைவன் வீட்ல உட்கார்ந்துருக்கான். அண்ணி எங்க போவாங்க? என்கிட்ட ஏண்டா சண்டை போடுற? எனக்கு சோறு போட வழி இல்லைனா அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருங்க. நான் தானே பாரம் உங்களுக்கெல்லாம். அம்மா அழத் தொடங்கினாள். நீ பாரம்னு யாரும் சொல்லலம்மா. நான் ஊனம். மற்றவங்க தயவு இல்லாம என்னால வாழ முடியாது. என்னை விட நீ தேவல. ஆனா குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது யாரும் யாரையும் புண்படுத்தாம அணைச்சிட்டு போகணுமா? நான் அணைக்காம யாரையாவது அடிச்சனா? இல்லம்மா, அவனுக்கு நல்லா செஞ்சு கொடு. அவனை முதல்ல கவனி. அதை விட உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறியே? தப்பு என்னடா? நாளைக்கு அவன் நல்ல நிலைமைக்கு வந்தா அவளும் பொண்ணும் தான் அனுபவிக்க போறாங்க. நானும் என் பொண்ணுங்களுமா கட்டிக்கிட்டு போக போறோம். சசி, சாப்பிட வரியா? அண்ணி, ஒரு நிமிஷம். சாப்பிட்டு போயிருப்பா, பசி தாங்காது உனக்கு. சசி வெளியே வந்தான். முகத்தில் கோபம் கொப்பளித்தது. என்ன மனுஷி இவங்க? இவங்களும் ஒரு தாய் தானே. விடு சசி, இதெல்லாம் இயல்பு, உலக நடப்பு. எத்தனை தலைமுறை வந்தாலும் மாற்ற முடியாது. இதுக்காக சண்டை போட தொடங்கினா யாருமே குடும்பத்துல நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. கடவுள் என்னை ஊனமா படைச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அண்ணி. ஏன்பா? நான் ஊனமா இருக்கிற காரணமா யாரும் என்னை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டாங்க. இல்லைன்னா எனக்குன்னு ஒருத்தி வருவா. அவளும் ஒருவேளை உங்களை மாதிரி நல்லவளா இருந்துட்டா அவ மனம் சூடாகி விடுற கண்ணீர்ல நான் வெந்து போகணும். சரி, உட்காரு, சாப்பிடுவியா? சசி உட்கார்ந்து பேருக்கு ஏதோ சாப்பிட்டான். நீ சரியா சாப்பிடல. தேவைப்படல அண்ணி. என்னால இந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறேன். சுசீலா அருகில் வந்தாள். இப்படி பாசமா எனக்கு ஆதரவா இருக்கியே, நீ ஆயிரக்கணக்கா சம்பாதிச்சுட்டு வந்தா கூட இதுக்கு ஈடாகாது தம்பி. அண்ணி. சசி கண் கலங்கி விட்டான். மறுநாள் சம்பத்தின் ரிப்போர்ட் வாங்குவதற்காக சுசீலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள். அம்மா, நீங்க வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. நர்ஸ் வந்து சொல்லிவிட்டு போக டாக்டரின் எதிரே சுசீலா இருந்தாள். டாக்டர் அவளையே பார்த்தார். நீங்க என்னம்மா படிச்சிருக்கீங்க? பிகாம் படிச்சிருக்கேன் டாக்டர். கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரியும். அப்படியா? படிப்பு இருந்தும் நீங்க ஏன் வேலைக்கு போகல? குடும்ப சூழ்நிலை அதுக்கு அனுமதிக்கல டாக்டர். சரி, அது உங்க சொந்த விஷயம். ரிப்போர்ட் வந்தாச்சா டாக்டர்? ரத்த அழுத்தம், சர்க்கரை, கொலஸ்ட்ரால் 3மே அதிகமா இருக்கு. இந்த நிலை தொடர்ந்தா மாரடைப்பு இல்லனா பக்கவாதம், 2ல எது வேணாலும் வரலாம். டாக்டர், அலறிவிட்டாள் சுசீலா. சாரிம்மா, உங்களை பயப்படுத்தணும்னு இதை நான் சொல்லல. ஆனா உண்மைகளை மூடி வைக்கிறதுல யாருக்குமே லாபம் இல்லை. உங்க கணவரால டென்ஷன் படாம இருக்க முடியாது. டென்ஷன் பட்டா பிரச்சனைகள் எந்த ரூபத்துல வேணும்னாலும் அவரை தாக்கலாம். அதனால டாக்டர், அவரை அமைதிப்படுத்தி ஓய்வு கொடுத்து குடும்ப பாரத்தை இனிமே நீங்க ஏத்துக்கிறது நல்லது. சரி டாக்டர், இதை அவருக்கு நாசூக்கா புரிய வைக்கணும். டாக்டர், அவரை அட்மிட் பண்ணிடலாமா? இல்லம்மா, அது அவருக்கு பயத்தை உண்டாக்கிட்டா ஆபத்து. வேண்டாம், நான் சொன்னபடி ஓய்வு கொடுங்க. உங்க நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்க வேண்டாம். ஆனாலும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சரி டாக்டர், நீங்க வேலை தேட முயற்சி செய்யுங்க. எனக்கு புரியல டாக்டர். ஏமா? எனக்கு வேலை தேடி பழக்கம் இல்லை. சரி, தேடிக்கலாம். ஆனா நீ எதுக்காக வேலை தேடுறேன்னு இவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதை நீங்க தான் யோசிக்கணும். என் படிப்புக்கு உடனே வேலை கிடைக்குமா? யார்கிட்ட நான் போய் கேட்கறது? புரியலையே டாக்டர். நீங்க உதவ முடியுமா? கண்டிப்பா முயற்சி பண்றேம்மா. உங்களுக்கு செய்ய நான் சந்தோஷப்படுறேன். இப்ப நான் என்ன செய்யணும் டாக்டர்? மிஸ்டர் சம்பத்துக்கு மருந்துகளை எழுதி தர்றேன். உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். தவிர மிதமான உடற்பயிற்சிகள் வேணும். இந்த சார்ட்ல எல்லாம் இருக்குமா? சரி டாக்டர், நான் வர்றேன். அவருக்கு எதுவும் நேர்ந்துடாம இருக்கணுமேனு ஒவ்வொரு நொடியையும் நான் பதட்டத்துல கழிக்கணும். ஏறத்தாழ தினசரி நான் செத்து பிழைக்கணும். சாரிம்மா, உங்களுக்கு திடமான மனசு உண்டுன்னு ஒரு கணிப்பு என்கிட்ட இருந்த காரணமா தான் இதை நான் பேசினேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சுசீலா மருத்துவ அறிக்கையுடன் வெளியே வந்தாள். ஒரு டாக்டரே எச்சரிக்கும் போது இந்த அளவுக்கு உடைத்து பேசும்போது நான் எதையும் சந்திக்க தயாராக இருக்கணும். மாமியாரை வச்சுக்கிட்டு பேசுறது மடியில பூனையை கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போறது மாதிரி தான். மருந்துகள், பழங்கள், சம்பத்துக்கு தேவையான சத்துணவு பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டாள். கையிருப்பு வேகமாக கரைகிறது. அவரால் இனி முடியாது. எனக்கு யார் வேலை தருவார்கள்? குடும்பம், உத்தியோகம் இரண்டையும் என்னால் கட்டி இழுக்க முடியுமா? கவலை குடைந்தது. வீட்டிற்கு வந்து விட்டாள். சம்பத் கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருந்தான். சாப்பிட்டீங்களா?
கால் உப்பு போட்டு நீ சமைச்சு வச்சிருக்க, வாயில வைக்க முடியல, எப்படி அவன் சாப்பிடுவான்? அருகில் வந்தாள். சாப்பிட பிடிக்கலையாங்க? பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிட்டேன் சுசி. இதை பாருங்க, டாக்டர் சொன்ன மாதிரி பத்திய சமையலை நான் செஞ்சேன். அதையும் சாப்பிட்டு மருந்துகளையும் எடுத்துக்கிட்டாதான் சீக்கிரம் நீங்க குணமாக முடியும். பிரச்சனை எதுவும் இல்லையே? நிச்சயமா இல்லைங்க, ஆனா அவர் சொன்னபடி கேட்கணும். நான் கேட்க தயார் சுசி. எப்ப நான் வேலைக்கு போகலாம்னு சொன்னாரா? கொஞ்ச நாளைக்கு ஓய்வெடுக்கிறது அவசியம்னு கட்டாயமா சொல்லிட்டார். விடுங்க, பார்த்துக்கலாம். குடும்பம் எப்படி நடக்கும் சுசீலா? நடக்குங்க, கடவுள் நம்ம கைவிட மாட்டார். இப்ப நீங்க சாப்பிட்டு படுங்க. அவனுக்கு மருந்துகளை தந்து அவனை படுக்க வைத்தாள். இத பாருங்க, என்கிட்ட குழந்தைகிட்ட உங்களுக்கு பாசம் இருக்கா? நிச்சயமா இருக்கு சுசி. என்ன இப்படி கேட்டுட்ட? அது நிஜம்னா நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க இனிமே தலையாட்டணும். உங்க நன்மைக்காக மட்டுமே நான் பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் சுசி. நான் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்படுங்க. பதட்டமே படாதீங்க, எல்லாம் சரியாகும். சரி சுசி, எனக்கு சமையல் கட்டுல வேலை இருக்கு, தேவன்னா கூப்பிடுங்க, ஓடி வர்றேன். சுசீலா விலகியதும் மாமியார் மறைவிலிருந்து வெளிப்பட்டாள். முகம் கடுகடுவன இருந்தது. நீ சொல்றதுக்கெல்லாம் என் பிள்ளை இனிமே தலையாட்டணுமா? உன் முடிவுகளுக்கு அவன் கட்டுப்படணுமா? வேலையும் போய் நோயும் வந்தப்ப அவனை அடிமையாக்க வேகமா முயற்சி நடக்குதா? விடமாட்டேன். இதுக்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மான்னு நான் ஒருத்தி உயிரோட இருக்கேன். உன் கொட்டத்தை அடக்குறேன். அம்மா யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் உள்ளூரில் இருக்கும் 2 மகள் வீட்டிற்கும் சென்று இங்கு நடந்தவற்றை ஒன்றுக்கு 2ஆக சுசீலாவை பற்ற வைத்து விட்டு வந்தாள். ஆனாலும் சுசீலாவை பற்றி அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்ததால் அவசரப்படவில்லை. இந்த உடற்பயிற்சியெல்லாம் எதுக்கு சுசி? முதல் 1 வாரத்துக்கு வெளியே போகாம இருக்க வீட்லயே உடற்பயிற்சிங்க. நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் என்ன வெளியே போக விடாம டாக்டர் தடுக்கிறார்? காற்றுல நீர்ல கலப்படம் இருக்குங்க, வெப்பம் அதிகமா தாக்குது, போக்குவரத்து உச்சத்துல இருக்கு. உடம்புல பலம் இல்லாதப்ப இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். தவிர்க்க தான் டாக்டர் வீட்லயே இருக்க சொல்றார். எச்சரிக்கையா இருந்தா சரியாயிடும் இல்லையா? சுசீலா, மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடு. திக்கன்றது சுசீலாவுக்கு. சட்டன சிரித்து, அத டாக்டர் மேஜ மேலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. இல்லையே, நீ ஒரு மஞ்சள் ஃபைல எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்ததை நான் பார்த்தனே. அம்மா உடைத்து பேச, அது இவரோட மருத்துவ ரிப்போர்ட் இல்லாத குழந்தையோட ஸ்கூல் சாட். சுசீலா படக்கன வெளியே வந்து விட அம்மா அவனை நெருங்கினாள். அவ பொய் சொல்றா. உனக்கு வேலை போன முதல் அவ முன்னைய மாதிரி இல்ல, யாரையும் மதிக்கிறதில்ல. அந்த மஞ்சள் ஃபைல நான் தேடி எடுத்து உனக்கு கொண்டு வரேன். சம்பத் எதுவும் பேசவில்லை. அம்மா வெளியே வந்தாள். அங்கு யாரும் இல்லை. என் பிள்ளைய ஆட்டி வைக்க பாக்குறியா? நடக்காதடி. உன்னை அவன்கிட்ட இருந்து பிரிக்கல, நான் அவனுக்கு அம்மா இல்லடி. உள்ளே போய்விட்டாள். கட்டிலில் உட்கார்ந்தான் சம்பத். அது மெடிக்கல் ரிப்போர்ட் தானா? அப்படின்னா இல்லைன்னு ஏன் பொய் சொன்னா சுசி? ஏதாவது பெரிய நோயா எனக்கு? குழம்பி போனான். குழந்தையின் ரிப்போர்ட் கார்டு வந்திருந்தது. 2 பாடங்களில் அது தோல்வியடைந்திருந்தது. கூடவே கடிதமும் கொடுத்து அனுப்பி இருந்தார்கள். பெற்றோர் உடனே வந்து பார்க்க வேண்டும் என்று எழுதியிருந்தார்கள். சுஜி அழுதது. மிஸ் திட்டுனாங்கம்மா, எல்லாருக்கும் முன்னால அவமானமா இருக்கு, நான் அங்கேயே அழுதேன். சரி, அப்பா கிட்ட இதை சொல்ல வேண்டாம். அவருக்கு உடம்பு முடியல, டென்ஷன் படக்கூடாது, புரியுதா? சரிம்மா, நாளைக்கு நான் வந்து உங்க மிஸ்ஸை பார்க்கறேன். நீ பாலை குடிச்சிட்டு மொட்டை மாடியில உட்காந்து படி. குழந்தை திரும்ப பாட்டி நின்றாள். அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு உங்க அம்மா எதை சொல்றா? பாட்டி, அது வந்து நமக்கு தான் உத்தியோகம் இல்லாத புருஷன் மேல மதிப்பில்ல, அவன்கிட்ட எதையும் சொல்லவும் விருப்பம் இல்லை. ஆனா புள்ள மனசையும் கெடுக்கணுமா? சுசீலா நெருங்கினாள். பள்ளிக்கூடத்துல கூட படிக்கிற குழந்தை கூட சண்டை. டீச்சர்கள் சமாதானப்படுத்திட்டாங்க. அத அவ என்கிட்ட வந்து சொன்னா. அவருக்கு ஏற்கனவே முடியல, இதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லைன்னு அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அது தப்பா? ஏண்டி, உங்க அம்மா சொல்றது நிஜமா? குழந்தை முதலில் தடுமாறி பிறகு ஆமாம் என்றது. அவளுக்கு பொய் சொல்ல வரல, ஆனாலும் உனக்கு பயந்துகிட்டு எதையோ மறைக்கிறா. இது நல்லால. சம்பாதிக்க வழியில்லாம ஆயிட்ட காரணமா என் பிள்ளைய செல்லா காசா ஆக்கிடாதீங்க. அத்தை போதுண்டி, உனக்கெல்லாம் புருஷனே தேவையில்லை, இதுல அத்தை என்ன வேண்டி கிடக்கு? வேகமாக உள்ளே போக சசி மெதுவாக நடந்து வந்தான். என்ன நீ நடக்குது 2 நாளா? நீங்க பரபரப்பா செயல்படுற காரணமா நான் எதையும் கேட்கல. சுசீலா பேசவில்லை. உங்களை என் அம்மாவை விட அதிகமா மதிக்கிறவனா என்கிட்ட நீங்க சொல்லக்கூடாதா அண்ணி? சுசீலா சுற்றிலும் பார்த்தாள். சொல்றேன் சசி, கண்டிப்பா சொல்றேன்.
லேசாக கண்கள் கலங்க சுசிலா உள்ளே போய்விட்டாள். சசிக்கு வேதனையாக இருந்தது. இரவு 8 மணிக்கு குழந்தை சுஜியை அழைத்தான் சம்பத். என்னப்பா, உனக்கு ரிப்போர்ட் கார்டு வருமே இன்னைக்கு. சுசிலா உள்ளே புகுந்து விட்டாள். 2 நாள் தாமதமாகுமாங்க, தகவல் சொல்லியிருக்காங்க, அதை நான் பாத்துக்கிறேன். சின்ன விவகாரங்கள்ல நீங்க தலையில ஏத்திக்காதீங்க, புரியுதா? சுஜி, நீ போய் படு. பாட்டி உள்ளே வந்தாள். குழந்தை அவன் கூட கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே. மடியில ஏறி உட்காருவா, குறும்பு பண்ணுவா. அவர் உடம்பு குணமானதும் நான் ஏன் குறுக்க வர்றேன்? வா சுஜி, பாலை குடிச்சிட்டு படு. குழந்தையை தள்ளி கொண்டு போனாள் சுசீலா. அம்மா சம்பத்திடம் வந்தாள். உன் பொண்ணு ஸ்கூல்ல யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு வந்திருக்கா. உன் கவனத்துக்கு வராம இவ மூடி மறைக்கிறா. என்னவோ செய்யட்டும், ஆனா உன் மகளை உன்கிட்ட இருந்து இவ பிரிச்சுட போறா. வேலை இல்லைனாலும் அப்பா அப்பா தானடா. என்னம்மா சொல்ற? உன்கிட்ட உன் பொண்டாட்டி பொண்ணுக்கு 1000 ரகசியங்கள் இருக்கலாம். எனக்கு எதையும் மறைச்சு பழக்கம் இல்லை, அதான் மனசு கேட்கல. வயசானவங்க சீக்கிரம் போயிடணும், இல்லைன்னா விவகாரம்தான். புலம்பிக்கொண்டே அம்மா நடக்க சம்பத் அப்படியே கட்டிலில் சரிந்தான். சுசீலா குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறாளா? எதுக்கு? அம்மா சொன்னதுல தப்பு இல்ல, அவசரமா இழுத்துக்கிட்டு போன மாதிரி இருந்ததே. சுசீலா கிட்ட பழைய சிரிப்பும் வெகுளித்தனமும் இல்லையே. சுசீலா மாறிட்டாளா? கலக்கமாக இருந்தது சம்பத்துக்கு. அந்த மாதிரி ஒரு உணர்வு உண்டானதும் மெதுவாக ரத்தம் சூடாக தொடங்கியது. உச்சந்தலையில் ஒரு மாதிரி ரசம் குதிப்பதை போல இனம் புரியாத ஒரு வெப்பம் பரவியது. வேலைக்கு போகாத ஆண் பிள்ளை என்பதால் என் மரியாதை சரிந்து நான் ஒதுக்கப்படுகிறேனா? குழப்பத்துடன் சம்பத் படுக்க சமையல் கட்டின் வேலைகளை முடிக்க சுசீலாவுக்கு 10:30 மணி ஆகிவிட்டது. களைப்புடன் முகம் கழுவ பின்கட்டுக்கு வர சசி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். இப்படி மாடு மாதிரி உழைக்கிற உங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு அண்ணி. நம்ம வீட்டுக்கு தானே உழைக்கிறே சசி, இது கடமைப்பா, தியாகம் இல்ல. சரி, தனியா பேசுறேன்னு சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க அண்ணி. சுசீலா நிமிர்ந்து அவனை நன்றாக பார்த்தாள். கண்கள் கலங்கின. சொல்லுங்க அண்ணி. தம்பி, அவரோட நிலைமை சரியில்லை என தொடங்கி டாக்டர் சொன்ன சகலமும் சொன்னாள் சுசீலா. அப்படியா? ஏற்கனவே எல்லாத்துக்கும் பதட்டப்பட்டு பிரச்சனைகளை வரவழைச்சுக்கிறவர் உங்க அண்ணன். அதுதான் இப்ப சிக்கலா இருக்கு தம்பி. கஷ்டம்தான் அண்ணி. தனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உடம்பு ரீதியா இருக்குன்னு தெரிஞ்சா அவரோட பதட்டம் அதிகமாகும். ஏற்கனவே வேலையும் இல்லை, அதனால ரத்த கொதிப்பு கூடும். நான் நெருப்புல நிக்கிறேன். அத்தைக்கு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி இல்ல, ஆனா குழப்பத்தை அதிகப்படுத்துறாங்க. சசி முகத்தில் வேதனை கொப்பளித்தது. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, அம்மாவை இனி நான் கவனிச்சுக்கிறேன். ஜாக்கிரதை தம்பி, அவங்களும் வயசானவங்க. நாளைக்கு மனசுல ஒரு வருத்தம் வந்து படுத்த படுக்கையாயிட்டா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். சாகட்டும். அப்படி சொல்லாத தம்பி. இல்ல அண்ணி, சூழ்நிலைகளை பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையா இருக்கணும். உன் பசங்க 2மே இன்னைக்கு வெத்து வேட்டு. வேதனையோட உச்சியில இருக்கிற மருமகளை புண்ணாக்கி பாக்குற நீ மனுஷிதானா? மாமியார்த்தனம் காட்டுற பொம்பளைகளை இனிமே நாடு கடத்தணும் அண்ணி. அன்பா நடக்க தெரியலனா அப்பவே கழுத்தை பிடிச்சு தள்ளணும். கோவப்படாத தம்பி, இதெல்லாம் போகட்டும் அண்ணி. அண்ணன் இனிமே வேலைக்கே போக முடியாதா? சமீபத்துல அதுக்கான வாய்ப்பு இல்ல தம்பி. டாக்டர் சொல்றது அதைத்தான். நீங்க உங்க காலில் நின்று குடும்ப பாரத்தை ஏத்துக்கங்கன்னு உடைச்சு சொல்லிட்டார். கடவுளே, முடியுமா அண்ணி? முடியணும் தம்பி. அடுத்தபடியா நான் வேலை தேடணும். எனக்கு அது கிடைக்கணும். உங்க அண்ணனை சம்மதிக்க வைக்கணும். குடும்பம் பிழைக்கணுமே தம்பி. சசி நொந்து போனான். நான் கையாளாதவனா ஆயிட்டேனே அண்ணி. விடுப்பா, நான் உன்னை அந்த மாதிரி எப்பவுமே நினைச்சதில்லை. நீயும் எனக்கு ஒரு குழந்தை தான். சசி நெகிழ்ந்து போனான். அவள் கைகளை சட்டென பிடித்து கொண்டான். அதை எடுத்து தன் கண்களில் ஒற்றி கொண்டான். தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்த அம்மா பின்கட்டுக்கு வர மிக நெருக்கமாக சுசீலாவின் கைகளை பிடித்து சசி தன் கண்களில் ஒற்றி கொள்ளும் காட்சி. அம்மா ஆடி போனாள். இரவு 10:30 மணிக்கு பின்கட்டில் இதென்ன அலங்கோலம்? அம்மாவுக்கு உடம்பு சூடாகி விட்டது. சரி சசி, இந்த நேரத்துக்கு மேல நாம இங்க நின்னு பேசுறத அத்தை பார்த்தா புது விபரீதம் புறப்படும். நீ போய் படுப்பா. இதுவும் அம்மா காதில் விழுந்தது. சரி அண்ணி. அவன் கால்களை சாய்த்து சாய்த்து மெதுவாக நடந்து போக பின்கதவை தாளிட்டாள் சுசீலா. அம்மா வந்து படுத்து விட்டாள். எதுக்கு இந்த நேரத்துல இவங்க 2 பேருக்கும் என்ன பேச்சு? ஒரே வீட்டுல இருக்கும்போது பகல்ல பகிரங்கமா பேசாம ராத்திரி நேரத்துல தனியா என்ன பேச்சு? இவ கைகளை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு என்ன காட்சி இது? கடவுளே, தப்பு தண்டா எதுவும் நடக்குதா?
சம்பத் நோயாளி ஆயிட்டான்னு இவளுக்கு ஆம்பளை சுகம் கேக்குதா? அதுக்கு என் 2வது பிள்ளை பலி ஆயிட்டானா? என்னெல்லாம் நடக்க போகுதோ இந்த வீட்ல. அம்மா தூக்கத்தை சுத்தமாக இழந்தாள். காலை தாமதமாக கண் விழித்தாள். அதற்குள் சுசிலா வீட்டில் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு குழந்தையையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு சம்பத்திற்கு தெரியாமல் தானும் பள்ளிக்கூடம் கிளம்பிவிட்டாள். அம்மா மெதுவாக எழுந்து வந்தாள். இரவில் நடந்ததை அசை போட்டபடியே, உன் முகத்திரைய கிழிக்காம விட மாட்டேண்டி, எனக்கு உயிரை விட மானம் முக்கியம். அம்மா எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். அலமாரிகளை குடைய அந்த மருத்துவ மஞ்சள் ஃபைல் கைக்காகப்பட்டது. பிரித்தாள். சம்பத் என எழுதியிருந்தது. இதைத்தானே என் பிள்ளை கேட்டப்ப ஆஸ்பத்திரியில வச்சுட்டு வந்தேன்னு சுசிலா பொய் சொன்னா. ஒளிச்சு வச்சிருக்கா. எதுக்கு பொய் சொன்னா? நான் கொண்டு போய் என் பிள்ளைகிட்ட கொடுக்க போறேன். இனிமே ஒரு ரகசியங்களை உடைக்க போறேன். உன்னால இந்த வீடு நாரக்கூடாது. அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு சம்பத்தின் அறை நோக்கி அம்மா நடந்தாள். ஏறத்தாழ கதவை நெருங்கிவிட சசி பார்த்து விட்டான். கையில என்ன? ஏன் அம்மா வேகமா போறாங்க? ஏதோ விபரீதம் நடக்க போகிறது என்ற உள்ளுணர்வு உண்டாக, அம்மா இங்க வா. அம்மா திரும்பினாள். என்னடா வேணும்? உன் கையில என்ன? கொண்டா. இப்படி உன்கிட்ட எதுக்கு நான் தரணும்? இது மெடிக்கல் ரிப்போர்ட். சம்பத்துக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கா சுசீலா. இதை நான் சம்பத்துக்கு காட்ட போறேன். சசி ஆடி போனான். இன்னும் காரியம் செய்ய போற? அண்ணனை கொல்ல போறியா? நீ அம்மாவா இல்ல கொலகாரியா? என்னடா பேசுற? சசி வேகமாக விந்தி விந்தி நடந்து வந்து தடுமாறி போய் விழுந்தான். அம்மா பதட்டமாக ஓடி வந்து அவனை தாங்க அந்த சப்தம் கேட்டு சம்பத் வெளியே வந்து விட்டான். என்ன சத்தம்? சசி விழுந்துட்டான். விழுந்த வேகத்தில் அம்மா கையில் இருந்த ஃபைலை பறித்து சசி தூர வீசிவிட்டான். அது சோஃபாவுக்கு அடியில் போய் சொருகி கொண்டது. ஏண்டா சசி, ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? எப்படி விழுந்த? அடிபட்டுருச்சா? சம்பத் கேட்க சசி எழுந்து விட்டான். தடுமாறிடுச்சு அண்ணே, எதுவும் அடிபடல, நீ கவலைப்படாத, அம்மா இருக்காங்களே. சம்பத் உள்ளே போய்விட சசி நிமிர்ந்து அம்மாவை பார்த்தான். சோஃபாவுக்கு அடியில் இருந்த ஃபைலின் மேல் அம்மாவின் கண்கள் இருந்தது. என்ன பாக்குற? அதை எடுத்துட்டு போய் காட்டி உன் மூத்த பிள்ளைய கொன்னுடு. குடும்பமே தெருவுல நிக்கட்டும். அப்படி அவ சாகுற அளவுக்கு அதுல என்னடா இருக்கு? என் பிள்ளைக்கு என்னடா நோய்? ஏண்டா என்கிட்ட எல்லாரும் மறைக்கிறீங்க? அம்மா கூச்சலிட்டாள். சசி எழுந்து வந்து அம்மாவின் கழுத்தை பிடித்து விட்டான். கூச்சல் போடாத, அண்ணன் காதுல விழ வேண்டாம், உள்ள வா. எதுக்குடா? ஏண்டா அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து துரோகம் பண்றீங்க? என்ன பேசுற நீ? துரோகம் பண்றமா? ஆமாண்டா, ராத்திரி 10:30 மணிக்கு சுசிலா கைய புடிச்சு கண்ணுல ஒத்திக்கிட்டு நிக்கிறியே, என்னடா அர்த்தம் அதுக்கு? அம்மா, அண்ணன் நோயாளி ஆயிட்டான்னு இந்த வீட்ல தப்பு நடக்குதா? சசி நிலை குலைந்து போனான். இப்ப நீ என்ன சொன்ன? தாங்கிக்க முடியலடா. உடம்பு ஊனமானாலும் உணர்ச்சிகள் ஊனமாகாத ஆம்பளையாச்சேடா நீ. சசி கண்கள் சிவக்க திரும்பினான். என்னடி சொன்ன? ஆவேசமாக அம்மாவை பிடித்து தள்ளிவிட அம்மா சக்கரவட்டமாக சுழன்றபடி விழப்போக உள்ளே நுழைந்த சுசீலா ஓடி வந்து அம்மாவை தாங்கி கொண்டாள். அதை சற்றும் எதிர்பாராத அம்மா மிரண்டு போய் கண்கள் சொருகி ஒரு மாதிரி மயக்கத்துக்கு போக சுசீலா தாங்கி பிடித்து படுக்க வைத்தாள். முகத்தில் நீர் தெளித்தாள். சசி, என்னாச்சு? அத்தை எப்படி விழப்போனாங்க? அவ விழல, இந்த சண்டாளிய நான் தான் புடிச்சு தள்ளி விட்டேன் அண்ணி. சசி, என்ன பேசுற நீ? பெத்த அம்மாவை பேசுற பேச்சா இது? உனக்கு புத்தி கெட்டு போச்சா சசி? கூச்சலிட்டாள். எனக்கு புத்தி கெடல அண்ணி, இந்த கேடு கெட்டவளுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட்டை தேடி எடுத்து அண்ணனுக்கு காட்ட போனா. நான் தடுத்தப்ப ராத்திரி நீங்களும் நானும் பேசினத தப்பா விமர்சனம் பண்ற அண்ணி. உங்களை தாய்க்கும் மேலா கருதி நான் மரியாதை காட்டுறேன். அதை தப்பா சொன்னா எப்படி அண்ணி தாங்கிக்க முடியும்? சசி அழுது விட்டான். அம்மா கண் விழித்தாள். மிரட்சியுடன் பார்த்தாள். என் பிள்ளையே என்னை தள்ளி விடுற அளவுக்கு அவனை தயார் பண்ணிட்டியா? இந்த வீட்டுல எனக்கு பாதுகாப்பே இல்ல. இப்பவே நான் எல்லாத்தையும் சம்பத் கிட்ட சொல்ல போறேன். அம்மா எழுந்து விட்டாள். உட்காருங்க அத்தை. முடியாது, உட்காருங்கன்னு சொன்னேன். நீ யாருடி எனக்கு உத்தரவு போட? எழ முயன்ற அம்மாவின் தோள்களில் கைப்பதித்து சுசீலா அழுத்தினாள். உட்காரு. அந்த குரலில் இருந்த ஆவேசத்தை இதற்கு முன் அம்மா சந்தித்ததே இல்லை. அந்த அக்னி பார்வையில் அம்மா ஆடி போனாள். இத பாருங்க, நான் சொல்றத முழுக்க கேட்டுட்டு யார்கிட்ட வேணும்னாலும் பேசுங்க. இதோ நானே சொல்றேன் என ஆரம்பித்து டாக்டர் சொன்ன விவரங்களை முழுமையாக சொன்னாள். அவர் பதட்டப்பட்டுட்டா மாரடைப்பு இல்லைன்னா பக்கவாதம், இது ரெண்டுல எது வேணாலும் வரலாம். அம்மா மிரண்டு போனாள். பதட்டப்பட்டா அவருக்கு எதுவும் நேரலாம், பரவாயில்லையா?
கடுமையான நோய் தாக்கி காலம் முழுக்க உங்க மகன் பாயும் படுக்கையுமா இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ வேண்டாம். உங்க பேத்தி 2 பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கா. இதை அவரால் தாங்கிக்க முடியாது. அவளை மறுபடியும் ஜெயிக்க வைக்கணும். இதை பாருங்க, வயசான நீங்க, ஊனமான சசி, நோயாளி புருஷன், சின்ன பெண் குழந்தை, இத்தனை பேரையும் சுமக்கிற பொறுப்பு இப்ப ஏன் தலையில. எல்லாத்தையும் நான் உடைச்சு பேச முடியாது. அது யாருக்கும் நல்லதில்ல. காவி கட்டிட்டு கண்காணாம போக வேண்டியனா தேவடியாத்தனம் பண்ண மாட்டா அத்தை. நீங்களும் ஒரு பொம்பளை. உங்க புருஷனை இழந்து பிள்ளைங்களோட நிராதரவா நின்னப்ப குடும்பத்துக்காக உருகுனீங்களா இல்ல ஆம்பளைக்கு அலைஞ்சிங்களா? சுசீலா, கோபம் வருதா? எனக்கு எப்படி இருந்திருக்கும் அத்தை? ஒரு பெண்ணா இருந்தும் இன்னொரு பெண்ணோட உணர்வு உங்களுக்கு ஏன் புரியல? தாய்மைய ஒரு தாயை கேவலப்படுத்தலாமா? சொல்லுங்க அத்தை. பேச முடியாமல் அம்மா நிற்க, இப்ப கூட அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல நான் தயார். வர்றது வரட்டும். இனிமே இலக்க என்கிட்ட என்ன இருக்கு? அப்படியே மடிந்து உட்கார்ந்தாள் சுசிலா. முழங்காலில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். சசி அம்மாவிடம் வந்தான். இப்போ உனக்கு திருப்தியா? நல்ல மனசு படைச்ச ஒரு உத்தமிய கண்ணீர் விட வச்சிட்ட. இந்த குடும்பம் உருப்படுமா? சுசிலா சரக்கென நிமிர்ந்தாள். வேண்டாம் சசி, அப்படி சொல்லாத. இந்த குடும்பம் உருப்படாம போனா தெய்வத்துக்கு என் மேல கருணை இல்லைன்னு அர்த்தம். இந்த குடும்பம் வாழணும்னு நான் உருகி உருகி தியானம் பண்றது வீணா போகணுமா சசி? சேலை தலைப்பால் முகத்தை அழுத்தமாக துடைத்து கொண்டாள் சுசிலா. அவிழ்ந்த கூந்தலை முடிந்து கொண்டாள். இனிமே மத்தவங்க அன்புக்கு ஏங்குறதோ எல்லாரையும் திருப்திப்படுத்துறதோ என் வேலை இல்லை. கட்டிக்கிட்டு வந்துட்டேன், உன்னை பெத்துட்டேன். இந்த குடும்பம் நிராதரவா ஆகக்கூடாது. அதுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். காலை ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு நபர் வந்தார். இங்க சுசீலா யாருங்க? நான் தான். டாக்டர் மதன் மோகன் காலையில 10 மணிக்கு உங்களை வந்து பார்க்க சொன்னார். சுசீலா பயந்து விட்டாள். டாக்டர் எதுக்கு வர சொல்றார்? இவர் நல்லா தானே இருக்கார். அடுத்த அதிர்ச்சி எனக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு? சசி அருகில் வந்தான். எதுக்கு டாக்டர் வர சொல்றார் அண்ணி? புரியல சசி. வர்றது வரட்டும், கவலைப்பட உடம்புல தெம்பு இல்ல. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வேலைகளை முடித்து விட்டு சுசீலா புறப்பட்டு விட்டாள். என்னடா சசி, ஏதாவது பிரச்சனையா? தெரியல. அண்ணியோட வாழ்க்கையே பிரச்சனை தானே. புரியுதா இப்போ? அம்மா, நான் ஏன் ஊனமா இருக்கேன்? அண்ணன் எதுக்காக நோய்வாய்ப்படணும்? எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு இத்தனை கஷ்டங்கள் சொல்லு? எல்லாம் விதிடா. இல்லம்மா, நீ செய்யற பாவங்கள். என்னடா பேசுற? வாழ வந்த பெண் மனசு வெதும்பி ரகசியமா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அந்த குடும்பம் மேல வரவே வராது. அம்மா மௌனமாக இருந்தாள். சற்றே பதட்டத்துடன் சுசீலா அனுமதி பெற்று டாக்டரின் அறைக்குள் நுழைந்தாள். வாங்கம்மா, கவலைப்படாதீங்க. நல்ல விஷயம் பேசத்தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க டாக்டர். நீங்க வெளியூர் போக நேர்ந்தா உங்க கணவரை கவனிச்சுக்க யாரு இருக்காங்க? நான் எதுக்கு டாக்டர் இவரை விட்டுட்டு போகணும்? வேண்டாமா? தேவையான வருமானம் இருக்கா உங்களுக்கு? குடும்ப வசதியா ஓடுதா? ஐயோ இல்ல டாக்டர். ஒரு கேர்டேக்கர் தேவை இருக்கு. அதுவும் பெண்ணா இருந்தா கொஞ்சம் இதமா அனுசரணையா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நல்ல சம்பளமும் வசதிகளும் கிடைக்கும். போக முடியுமா? யாருக்கு? சபாபதினு என் நண்பர்மா. அவரோட ஒரே மகன் ஒரு விமான விபத்துல ஏற்பட்ட அதிர்ச்சியில செயலிழந்துட்டான். படுத்த படுக்கை ஆயிட்டான். சபாபதி கோடீஸ்வரர். இவன் ஒரே வாரிசு. ஆனா நிலைமை இப்படி. அடப்பாவமே. பணத்துக்காக பல பேர் வந்துட்டாங்கம்மா. ஆனா யாரும் சரியா பாத்துக்கிறது இல்ல. பாசத்தோட பாத்துக்கிற நபர் வந்தா என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. குணப்படுத்த முடியுமா டாக்டர்? தெரியலம்மா. இதுவரைக்கும் அது சாத்தியப்படல. நடந்துட்டா சந்தோஷம். முயற்சி செஞ்சு பார்க்கலாமே. விவரம் தெரிஞ்சப்ப சட்டுன்னு எனக்கு உங்க ஞாபகம்தாமா வந்தது. வெளியூர்னா? பெங்களூர்மா. ஆனா அவங்க வீட்டோட தங்கி பார்த்துக்கும்படி இருக்கும். உங்களுக்கு இப்ப தேவை பணம். உங்க குடும்பத்தை பராமரிக்க உங்களை விட்டா ஆள் இல்ல. நீங்க பணத்தை அனுப்பி கொடுத்தா உங்க குடும்பம் நடக்குமா? தெரியல டாக்டர். இங்க எல்லாருக்கும் என் தேவைகள் நிறைய இருக்கு. நான் போக முடியுமா? சரிம்மா, பணமே இல்லாம நீங்க மட்டும் இருந்தா என்ன உபயோகம்? நீங்க இல்லாம பணம் இருந்தா குடும்பம் நடக்கும் இல்லையா? உறுதியா அந்த வேலை எனக்கு கிடைக்குமா டாக்டர்? அதை என்னால சொல்ல முடியல. சபாபதிக்கு உங்க மேல திருப்தி வரணும். வந்துட்டா கிடைக்கும். என் 6 வயது மகள் இங்க இருக்கா டாக்டர். வயசான மாமியார், ஊனமான மச்சினே. நான் போக முடியுமான்னு தெரியலையே. அதை நீங்க தாமா தெரிவிக்கணும். உங்களுக்கு எத்தனை நாள் அவகாசம் வேணும்? 2 நாள் கொடுங்க சார். சரிம்மா, முடிவு அப்புறமா எடுங்க. ஒரு தடவை போய் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. உங்க மனசுக்கும் பிடிக்கணும் இல்லையா? ஆமா டாக்டர்.
சுசீலா வீட்டுக்கு புறப்பட்டு விட்டாள். வழியில் ஒரு கணக்கு போட்டுக்கொண்டே வந்தாள். என்னதான் தலைகீழாக புரண்டாலும் அதிகபட்சம் 3 மாதங்களை ஓட்டலாம். பிறகு நல்ல சம்பளம் கிடைத்தால் குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லையே. பேச வேண்டும். சுஜியை மட்டும் என்னோடு அழைத்து சென்று விட்டால் இங்கே பிரச்சனை இருக்காது. வீட்டுக்கு வந்தாள். எதுக்கு டாக்டர் கூப்பிட்டார்? அம்மா கேட்க அம்மாவையும் சசியையும் வைத்துக்கொண்டு முதலில் விவரத்தை சொன்னாள். முடியாதுன்னு சொல்லிடு. நீ இல்லைனா இந்த குடும்பத்துல எதுவுமே நடக்காது. சசி குறுக்கிட்டான். பணம் யார் தர்றது? உள்ளூர்ல என்ன வேலை இருக்கு? இத்தனை நாள் வீட்டுல கிடந்த அன்னிக்கு யார் வேலை கொடுப்பாங்க? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தேடி வர்றதே கஷ்டம். விடாதீங்க அண்ணி. இரு சசி, உங்க அண்ணன் கிட்ட பேசணுமே. அவன் ஒப்புக்க மாட்டான். அம்மா சொல்ல. அப்படின்னா அவனை சம்பாதிக்க சொல்லு. இத பாரு, குடும்பம் இருக்கிற நிலைக்கு அண்ணி தான் உழைச்சாகணும். அன்னிக்கு அனுமதி கொடுக்கிற தகுதி இந்த வீட்ல யாருக்கு இருக்கு? சசி, அப்படி சொல்லாத. அண்ணி, நான் ஊனமா இருந்தாலும் தனி மனுஷன். பிச்சை எடுத்தாவது பிழைச்சுப்பேன். அம்மா பொண்ணுங்க வீட்டுக்கு சவாரி விட்டுருவாங்க. பாதிக்கப்படுறது அண்ணனும் சுஜியும் தான். அவங்கள கூட்டிட்டு நீங்க தனியா போயிடுங்க. எங்களை கட்டிக்கிட்டு அலற காரணமா தான் உங்களுக்கு இத்தனை துன்பம். அப்படி நான் நினைக்கல சசி. உங்க யாரையும் இழக்க நான் விரும்பலப்பா. அம்மா நிமிர்ந்து பார்த்தாள். பாவம் இந்த சுசீலா. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் உறவுகளை விடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருக்கிறாள். அருகில் வந்தாள் அம்மா. சரி சுசீலா, நீ முதல்ல சம்பத் கிட்ட கேட்டுக்கோ. அப்புறமா முடிவுக்கு வரலாம். அவ ஒப்புக்கிட்டா ஒரு தடவை பெங்களூர் போய் பார்த்துட்டு வா. அதுல தப்பு இல்ல. சசி ஆச்சரியப்பட்டான். அம்மா, நீயா பேசுற? இத பாருடா, எனக்கும் இதயம் உண்டு. வயசான கோளாறுல எதையாவது உளர்றேன். அதை யாரும் பெருசா எடுத்துக்க வேண்டாம், புரியுதா? சுசீலா உள்ளே வந்தாள். சம்பத் கண்மூடி படுத்து கிடந்தான். தூங்குறீங்களா? இல்ல சுசி, எப்படி தூக்கம் வரும்? குடும்பத்தை தாங்க வேண்டியேனா இப்படி முடங்கி போயிருக்கேனே. எப்படி சுசீலா தூக்கம் வரும்? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைங்க. எழுந்து உட்கார்ந்தான். ரத்த அழுத்தம், சர்க்கரை, எண்ணெய், உப்புன்னு எல்லாமே உச்சத்துல இருக்கு. ஒரு மளிகை கடையே எனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும் சுசீலா. அவள் குழப்பத்துடன் பார்க்க, இந்த வீட்டில் நடக்கிற எல்லாமே எனக்கும் தெரியும். நானே முதல்ல கொஞ்சம் தடுமாறுனேன். 2 நாளா நீ அம்மா கூட நடத்துற போராட்டம் எனக்கும் தெரியும். ஐயோ, போராட்டமெல்லாம் எதுவும் இல்லைங்க. மழுப்பாத சுசீலா. என் உடம்புக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் வரக்கூடாதுன்னு நீ தவிக்கிற. தொடர் அவமானங்களை நீ சுமக்கிற. அம்மா மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறதும் எனக்கு தெரியும். இல்லைங்க, இப்ப அத்தை மாறிட்டாங்க. மாறினாலும் மாறலனாலும் அம்மாவை விட்டுற முடியாது. சசி மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நான் பேச முடியாது. எனக்கு இப்படி நோய் வர காரணமே இந்த குடும்பம்தான். வேதனையுடன் அவனை பார்த்தாள் சுசீலா. ஆனாலும் நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் வராதுமா. ஆமா, நீ என்ன சொல்ல வந்த? டாக்டர் சொன்ன விவரத்தை சுசீலா ஒன்று விடாமல் சொன்னாள். சம்பத் மௌனமாக இருந்தான். எனக்கு நம்ம வீட்டை விட்டு போக விருப்பம் இல்லதாங்க. இதுக்கு மாற்று வழி என்னன்னு புரியல. நிமிர்ந்தான் சம்பத். நாளைக்கே நீ புறப்பட்டு அவங்கள பார்த்துட்டு வா. உன் மன திருப்தியை அனுசரிச்சு முடிவெடுக்கலாம். ஒருவேளை பிடிச்சிருந்தா? நேர்மறையா நல்ல விதமா யோசிப்போம் சுசீலா. முடங்கி போன கணவன் மனைவியோட சிறகுகளை முறிக்கிறது நியாயம் இல்ல. அது குடும்பத்துக்கு இழைக்கிற அநீதியும் கூட. சுசீலா மலர்ச்சியுடன் பார்த்தாள். சோத்துக்கு வழி இல்லாம இணைஞ்சு வாழ்ந்தா வறுமையில பாசம் பொங்காதுமா, கசப்பு தான் மிஞ்சும். விலகி இருந்தாலும் குடும்பம் கௌரவமா நடக்குதுன்னா அந்த பிரிவு பெருமைக்குரியதுதான் சுசீலா. அவன் கைகளை பிடித்து கொண்டாள். சுசீலா, சொல்லுங்க. உழைச்சு குடும்பத்தை தாங்க வேண்டியனா இப்படி வெட்டித்தனமா உட்கார்ந்து நியாயம் பேசுறது உனக்கு வெறுப்பா இருக்காமா? என்ன பேசுறீங்க? அவன் உதடுகளை தன் மெல்லிய விரல்களால் மூடினாள். நீங்க குணமாகி பழைய தெம்போட வந்துட்டா நாங்க ராஜாங்கமா இருப்போமே. என் வயிறம் மண்ணுல புரளக்கூடாதுன்னு தானே அதை தொடச்சு மடியில வச்சிருக்கேன். சுசீலா, நான் கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்க, ஒரு வேலை கிடைச்சு நான் போயிட்டா இங்க சமையல் வேலைகள், வீட்டு நிர்வாகத்தை உங்க அம்மாவால கவனிக்க முடியுமா? முடியணும். அப்படி இல்லைனா அதுக்கும் ஒரு ஆள் இருக்கு. நான் ஏற்பாடு பண்றேன். மனசால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் ஆதரவு தர்றேம்மா. சுசீலா அழுது விட்டாள். எனக்கு இது போதுங்க. யானை பலம் என் உடம்புக்கு வந்தாச்சு. சுஜி கிட்ட தான் சொல்லி புரிய வைக்கணும். அவளுக்கு சித்தப்பா சசி கம்பெனி கொடுப்பான். அவன் இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாத. சுசீலாவுக்கு உற்சாகமாகிவிட்டது.
டாக்டரிடம் விலாசத்தை வாங்கி கொண்டு சுசீலா புறப்பட்டு விட்டாள். பஸ் பிடித்து நேராக பெங்களூர் வந்து விட்டார். பெங்களூரில் டாக்டர் சொன்ன விலாசம் இருந்தது. பெரிய பங்களா. வாசலில் பாதுகாவலன் சீருடை அணிந்து நிற்க தயக்கத்துடன் தன் பெயரை சொன்னாள் சுசீலா. அவளை காத்திருக்க சொல்லிவிட்டு இன்டர்காமில் அவன் தகவல் தந்தான். டாக்டர் பெயரை சொல்ல உடனே வரும்படி அழைப்பு வந்தது. சுசீலா தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள். பெரிய தோட்டம் 1/2 கிலோமீட்டருக்கு பரவி இருக்க முக்கிய வாசலை அடைய 15 நிமிடங்கள் பிடித்தன. பெரிய நாய் ஒன்று நடமாடி கொண்டிருக்க சுசீலா அதை பார்த்து பயப்பட, ராஜா உள்ள போ. கனமான குரலின் உத்தரவில் அந்த ராஜா தன் பெரிய உடம்பை தூக்கி கொண்டு மறைந்தது. அந்த மனிதர் 6 அடி உயரத்தில் வெளிப்பட்டார். பர்முடாஸ் டிஷர்ட் அணிந்து உதட்டில் பைப்பை கவ்வி இருந்தார். நான் தாமா சபாபதி. வணக்கம், உள்ளவா. அவர் நடக்க சுசீலா பின்தொடர்ந்தாள். அந்த குரலுக்கு கட்டி இழுக்கும் வசீகரம் இருந்தது. மிக பெரிய பணக்கார கூடம். உட்காருமா. இருக்கட்டும் சார். இத பார், மரியாதை எப்பவும் மனசுல இருந்தா போதும். நின்னுக்கிட்டே இருப்பியா? உட்காரு. சுசீலா உட்கார்ந்தாள். வேலைக்காரி குளிர்பானம் கொண்டு வந்து தந்தாள். உன்னை பத்தி டாக்டர் நிறைய சொல்லியிருக்கார். நேர்ல பார்க்கும்போது சொன்னதை விட அதிகமாவே இருக்கே. நிமிர்ந்தாள் சுசீலா. குடும்பத்துல பிரச்சனை உண்டாகி அத ஒரு பெண் தாங்குற சூழ்நிலை வேதனை தான். ஆனா தாங்கணும்னு நினைக்கிற பெண் உசத்தியான பொண்ணுமா. முதல் பார்வையிலேயே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்ல எந்த வசதிகளுக்கும் பஞ்சம் இல்லை. ஆனா அனுபவிக்க வேண்டிய பாஸ்கர் முடங்கி கிடக்கிறான். ஒரு விமான விபத்து அவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குமா. சுசீலா பேசவில்லை. ஒரு வேலைக்காரி பதட்டமாக ஓடி வந்தாள். ஐயா, சின்னவருக்கு திடீர்னு மூச்சு திணறுதுங்க. சபாபதி பதட்டமாக எழுந்து ஓட பின்னால் நடந்தாள் சுசீலா. அவர் கதவை திறக்க மூச்சு விட முடியாமல் பாஸ்கர் படுக்கையில் சக்கரவட்டமாக சுழன்று கொண்டிருக்க சபாபதி டாக்டருக்கு போன் செய்ய ஓட சுசீலா முதலில் ஏசியை அணைத்தாள். அந்த அறையின் ஜன்னல்களை திறந்து வெளிச்சமும் காற்றும் கொண்டு வந்தாள். சுடுநீர் கொண்டு வர உத்தரவிட்டாள். அது வந்ததும் பாஸ்கர் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு கொஞ்சமாக அதை பருக வைத்தாள். விக்ஸ் எடுத்து அவனது மார்பில் தடவி விட்டாள். அவனது முதுகை இதமாக தடவி கொடுத்தாள். சகலமும் பார்த்து கொண்டு சபாபதி அசந்து போய் நிற்க டாக்டர் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வர படிப்படியாக பாஸ்கர் சுவாசம் சீராக தொடங்கி மெல்ல தலை சாய்த்து கொள்ள டாக்டர் உள்ளே நுழைந்தார். என்ன சபாபதி? சபாபதி டாக்டரை அழைத்து போய் மெதுவாக விவரத்தை சொல்ல டாக்டர் அசந்து போனார். பாஸ்கரை டாக்டர் நெருங்க சுசீலா விலகி கொள்ள டாக்டர் பரிசோதித்தார். ஊசி கூட போட வேண்டாம், தூங்க ஆரம்பிச்சாச்சு. முழிச்சது இந்த மருந்து கொடுங்க, வெளியில வாங்க. சுசீலாவும் வெளியே வர, நீ யாருமா? பாராட்டுக்கள், பிரமாதமான முதலுதவி. மருந்தால இயல்பு நிலைக்கு கொண்டு வர கூட எனக்கு தாமதமாகும். அதுக்கு முன்னாலேயே உன் இயற்கை வைத்தியம் குணப்படுத்திருச்சே, நல்ல புத்திசாலினி. சுசீலா கூச்சத்துடன் நின்றாள். டாக்டருடன் வாசல் வரை வந்த சபாபதி விவரத்தை சொல்ல, விட்றாத இந்த பொண்ண, கேட்டதை கொடு, உன் பையனை நடமாட வச்சிடுவா. நிச்சயமா டாக்டர். அவர் புறப்பட்டு போனதும் சபாபதி உள்ளே வந்தார். சுசீலா, உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப முதல் நீ வேலைக்கு சேர்ந்துட்ட. சார், உனக்கு மாசம் 20,000 சம்பளம், துணிமணிகள், சாப்பாடு, எல்லா வசதிகளும் போதுமா? இல்லைன்னா நீ சொல்லு, அதை நான் தர்றேன். ஐயோ, என்ன சார் நீங்க? இப்ப முதல் உன் வேலைகளை நீ தொடங்கலாம். சார், நான் ஊருக்கு போய் சொல்லிட்டு வர 2 நாள் ஆகும். எதுக்குமா? சார், இப்படியே நான் எப்படி இருக்க முடியும்? நீ தனி மனுஷி, கல்யாணம் ஆகாதவ. உனக்கு ஒரு அம்மா, ஊனமான தம்பின்னு தானே டாக்டர் சொன்னார். சுசீலா ஆடி போனாள். அவங்கள தாங்குற சூழ்நிலையில நீ இருக்கிற காரணமா உனக்கு பண தேவைகள் அதிகம், சரிதானே? சுசீலா குழம்பி போனாள். இத பாரு சுசீலா, கல்யாணம் குழந்தைன்னு ஆயிட்ட பெண்கள் நம்மோட நீடிச்சு இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் தான் கல்யாணமாகாத பொண்ணா சிபாரிசு பண்ண சொன்னேன். டாக்டரும் உன்னை அனுப்புனார். சரி, உன் அம்மா தம்பிக்கிட்ட சொல்லிட்டு நீ வந்துடு. இது உன் வீடு மாதிரி, நீ சுதந்திரமா இருக்கலாம். முதல்ல சாப்பிடு. பொன்னி, கூட்டிட்டு போ. வேலைக்காரி வந்தாள். இவங்க இந்த வீட்டு எஜமானி மாதிரி. எனக்கு தர்ற மரியாதைய இவங்களுக்கும் தரணும், புரியுதா? சரிங்கய்யா, வாங்கம்மா. மாடியில சின்னவர் அறைக்கு பக்கத்துல இவங்களுக்கு தயார் பண்ணு. சுசீலா திக்குமுக்காடி போனாள். சபாபதி அவளை மேற்கொண்டு பேசவே விடவில்லை. நல்ல சாப்பாடு முடித்ததும் பொன்னி அவளது அறையை காண்பித்தாள். அது இப்போது இருக்கும் சுசீலாவின் மொத்த வீட்டில் 2 பங்கு இருந்தது. சபாபதி உள்ளே வந்தார். சுசீலா, இதுல 25,000 ரூபாய் இருக்கு. இத முன்பணமா வச்சுக்கோ. உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடு. வேண்டாம் சார்,
எதுக்கு தயக்கம்? நீ முதலுதவி செஞ்சு என் மகனை உறங்க வச்சப்பவே நான் முடிவுக்கு வந்துட்டேன். உன்னால இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வரப்போகுதுன்னு மறுப்பே சொல்லாத. உன் குடும்பத்துக்கு பணம் முக்கியம், என் பிள்ளைக்கு உன் சேவை அவசியம். நீ ரயில்லலாம் போக வேண்டாம், கார்ல போ. உன் வேலைகளை முடிச்சிட்டு நாளைக்கே வந்துடுமா? காரா? என்கிட்ட 14 கார் இருக்கு. இது ஏசி கார். இனிமே உன்னோட உபயோகத்துக்கு தான். கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு புறப்படுறியா? சுசீலா எதுவும் பேசவில்லை. 25,000 முன்பணம். என் குடும்பத்துக்கு இது தேவைதான். எல்லா வசதிகளும் தந்து ஒரு மகாராணி போல என்னை நடத்த போகிறார். நான் செய்ய வேண்டியது இவர் மகனை எழுப்பி உட்கார வைக்க வேண்டும். முடியுமா? தெரியல. ஒருவேளை தெய்வம் அனுமதித்தால் இது சாத்தியப்படலாம். ஆனால் கல்யாணமாகாதவள் என்ற பொய் என்னை எங்கு கொண்டு போகும்? பெரிய கேள்வி முன்னால் தொங்கியது. களத்தில் இருக்கும் தாலி செயின் உறுத்தியது. டாக்டரிடம் இதை பற்றி பேச வேண்டும். நான் ஒரு மனைவி, தாய் என்று நன்றாக தெரிந்தும் டாக்டர் சொன்ன பொய் இது. ஏன் டாக்டர் பொய் சொன்னார்? நாளைக்கு ராத்திரிக்குள்ள வந்துடுமா? நீ இருந்தா இனிமே எனக்கு பக்கபலம். சரி சார். வாசல் வரை வந்து காரில் ஏற்றிவிட்டார். டிரைவர், பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. அவங்க உத்தரவு என்னவோ அதை செயல்படுத்து, புரியுதா? காருக்குள் சுசீலா நுழைய கார் புறப்பட்டது. ஏசியின் குளிர்ச்சியும் லாவெண்டர் மணமுமாக அந்த வெளிநாட்டு கார் விமானம் போல புறப்பட்டது. சமயோசித்தமான ஒரு முதலுதவிக்கு இத்தனை வெகுமதியா? நான் காட்டிய பரிவுக்கும் அரவணைப்புக்கும் பணம் படைத்த இடத்தில் இத்தனை மரியாதையா? ஒரே ஒரு பொய் மூலம் உயரத்துக்கு போகலாமா? இது சரியா? அதே நேரம் அம்மா முணங்கிக் கொண்டே சமையல் வேலைகளை செய்தாள். ஒரு நாள் வேலை செய்யவே உயிர் போகுது. சுசீலா இல்லாம நிரந்தரமா இருக்கணும்னா நான் என்ன செய்வேன்? இப்ப புரியுதா அண்ணியோட அருமை? காலையில 4 மணிக்கு எழுந்தா படுக்க போக ராத்திரி 11 மணி ஆகும். முகச்சுளிப்பு இருக்காது, கடுமையா ஒரு வார்த்தை வராது. எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு உன்கிட்ட பேச்சு வாங்கிட்டு சமாளிக்கல. சசி படக்கன கேட்டு விட்டான். எனக்கு வயசாச்சுடா, ஒரு பக்கம் சாஞ்சு உட்கார வேண்டிய வயசு. அம்மா, குடும்பம் நிமிரணும்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மாலைக்குள் வாசலில் கார் வந்து நிற்க அம்மா வெளியே வந்து எட்டி பார்க்க சுசீலா அதிலிருந்து இறங்கினாள். அந்த படகு கார் தெருவை அடைத்து நிற்க ஊரே கூடிவிட்டது. குழந்தைக்கு தேவையான தின்பண்டங்கள், சம்பத்துக்கு சத்துணவு, எல்லோருக்கும் புது உடைகள் என நிறைய வாங்கி கொண்டு வந்திருந்தாள். சசி பிரமித்தான். சுசீலா உள்ளே வந்தாள். எல்லா பொருட்களையும் தந்து மாமியார் கையில் 15,000 ரொக்கமும் தந்தாள். வேலை கிடைச்சாச்சு. என்ன வேலைமா? நான் சொல்லல. படுத்த படுக்கையா கிடக்கிற கோடீஸ்வரர் மகனுக்கு ஒரு ஆயாவா நர்ஸா இருந்து பராமரிக்கணும். பெரிய சம்பளம், எல்லா வசதிகளும். நான் மறுத்தும் கேட்காம முன்பணமும் தந்து காரும் கொடுத்து அனுப்பியிருக்கார். நாளைக்கு நான் திரும்பி ஆகணும். சம்பத் சகலமும் கேட்டு கொண்டிருந்தான். பாஸ்கருக்கு முதலுதவி செய்து மனதில் இடம் பிடித்ததை சொன்னாள். நீ நாளைக்கே போய் வேலையில சேரு சுசீலா. எல்லாம் சரிதான். சுசீலா இல்லாம இந்த குடும்பத்தை சமாளிக்க முடியுமா? அத்தை, நீங்க கஷ்டப்பட வேண்டாம். என்னங்க, யாரோ ஒரு மாமி இருக்கிறதா நீங்க சொல்லுவீங்களே, அவங்கள வரவழைச்சு சம்பளம் கொடுத்துடலாம். சமைச்சு குடும்பத்தையும் பராமரிக்கணும்னா மாசம் 5,000 கேட்பாங்க சுசீலா. என் சம்பளத்துல இருந்து கொடுத்துடலாங்க. முதலாளி கிட்ட இந்த விவரத்தை நான் சொல்றேன். யாருக்கும் பிரச்சனை இல்லை. நீ மாசத்துல ஒரு நாள் வருவியா சுசீலா? கண்டிப்பா வர்ற அத்தை. இத பாருங்க, இப்ப கூட எனக்கு போக விருப்பம் இல்லை. ஆனா குடும்பம் நடக்கணுமே, ஒரு நல்ல வழி பிறந்திருக்கு. அது உனக்கு பாதுகாப்பான இடம்தான சுசீலா? சந்தேகப்படுறியாமா? சசி படக்கன கேட்டான். சத்தியமா இல்லடா, அவ மேல உள்ள நிஜமான அக்கறையில தான் நான் கேக்குறேன். பயம் எதுவும் இல்ல அத்தை. முடங்கி போக வேண்டிய ஒருத்தனை என்னால எழுப்பி உட்கார வைக்க முடிஞ்சா காலம் முழுக்க அந்த குடும்பம் எனக்கு கடமைப்பட்டிருக்கும். எனக்கும் எதையோ சாதிச்ச மனநிறைவு இருக்கும். சுஜி உன்னை விட்டு பிரிஞ்சு இருப்பாளா? சுசீலா குழந்தையிடம் வந்தாள். ராஜாத்தி, உன்னை பிரிய எனக்கு மனசு இல்லடி. ஆனா உன் எதிர்காலத்துக்கு தான் இப்படி நான் பாடுபடுறேன். மாசம் ஒரு தடவை அம்மா வந்து பாத்துக்கிறேன். வெளியே வந்து காரில் ஏறினாள். நேராக டாக்டரிடம் விட சொன்னாள். அந்த குழந்தை யாருதுமா? டிரைவர் கேட்டான். ஏன் ஒண்ணு விட்ட அக்கா குழந்தை எங்க அம்மா கிட்டதான் வளருது. என்ன அம்மானு தான் கூப்பிடும். சும்மா கேட்டம்மா. சுசீலாவுக்கு திக்கென்றது. நேராக டாக்டரிடம் வந்தாள். வாமா, சபாபதி போன்ல எல்லாம் பேசிட்டார். உனக்கு முன்னாலேயே எனக்கு தகவல் வந்தாச்சு. உன்னை புகழ்ந்து தள்ளுறார். சுசீலா நிமிர்ந்தாள். ஏன் டாக்டர் இப்படி செஞ்சீங்க? என்னம்மா சொல்ற? கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு என்னை கேட்காம எப்படி நீங்க சொல்லலாம்? அம்மாவும் ஊனமுள்ள தம்பியும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்?
கல்யாணமான குழந்தை பெத்த பெண்ணுக்கு சபாபதி கிட்ட வேலை கிடைக்காதுமா. முழு நேரமும் தன் மகனை கவனிச்சுக்க ஈடுபாடோட ஒரு பெண் வேணும்னு கேட்டார். நான் மாட்டிக்கிட்டேனே. நீ உண்மையை சொல்லி இருக்கலாமே. சொல்ல விடல டாக்டர். என்னை பேச விடாம செஞ்சிட்டார். முன்பணமும் தந்து கார் தந்து நீதான் எல்லாம்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். அதையும் மீறி நீ ஏமா சொல்லல? டாக்டர், உன் குடும்ப தேவைகள் உன்னை பேச விடாம ஊமையாக்கிடுச்சு. அதுதானே உண்மை. சபாபதி உனக்கு காட்டின மரியாதை உன் நாக்குக்கு தடை போட்டுருச்சு. உண்டா இல்லையா? பயமா இருக்கு டாக்டர். உண்மை வெளிவரும்போது என் மேல எல்லாருக்குமே வெறுப்பும் கசப்பும் வராதா? வராது. சபாபதிக்கு உன் சேவை காரணமா மகன் குணமாயிட்டா தேவைகள் நிறைவேறிடும். உன் குடும்பமும் நிமிர்ந்துடும். அப்புறமா சபாபதி சிபாரிசுல நீ வேலை தேடிக்கலாம். அதுக்குள்ள உன் கணவர் குணமாயிடுவார். இத பாரு சுசிலா, இது பாவம் இல்ல, புண்ணியம். தைரியமா உன் வேலைகளை கவனி. உனக்கு நான் துணை இருக்கேன். அவர் பேச பேச சுசிலாவுக்கு தைரியம் வந்தது. சம்பத் சொன்ன மாமியின் விலாசத்துக்கு வந்தாள். 50 கடந்த மாமி. உறவு என்று யாரும் இல்லை. தனி மனுஷிதான். தனக்கு வெளியூரில் வேலை, குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என கேட்க மாமி சம்மதித்தாள். 5000 சம்பளம் கேட்டாள். வீட்டோட நீங்க இருக்க முடியுமா? தற்சமயம் முடியாதுமா. காலையில 6 மணிக்கு வந்தா ராத்திரி 7:30 வரைக்கும் இருக்கேன். எல்லாம் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நாளை முதலே நீங்க வந்துடுங்க. நேராக பள்ளிக்கூடத்துக்கு வந்தாள். வகுப்பு டீச்சரை சந்தித்து பேச, நாங்களே சிறப்பு வகுப்பு எடுத்து நல்ல மதிப்பெண்களை வாங்க வைக்கிறோம் என்றார்கள். அதற்கு ஏற்பாடு செய்து சகலத்தையும் முடித்துவிட்டு மாலை வீடு திரும்பினாள். எல்லா விவரங்களையும் சொல்ல சம்பத் அசந்து போனான். எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம எல்லா ஏற்பாடுகளையும் நீயே செஞ்சிட்டியே சுசிலா. அங்க வேலை பார்த்தாலும் எனக்கு மனசு இங்க தானங்க இருக்கும். ஆனா நீ எங்க கூட இல்லையே சுசி. சில சமயம் பிரிவு தான் குடும்பத்துக்கு நல்லதை செய்யும்னா அதை ஏத்துக்கிட்டு தானங்க ஆகணும். நான் சீக்கிரமே குணமாயிட்டா உனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்காதுல்ல. அது உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க பதட்டமே படாம மனசை தெளிவா வச்சுக்கிட்டு பத்திய சமையல சாப்பிட்டுக்கிட்டு டாக்டர் சொன்ன பயிற்சிகளை மருந்துகளை வேலை தவறாம எடுத்துக்கிட்டா சீக்கிரமே குணமாயிடலாங்க. நிச்சயமா சுசிலா. மறுநாள் காலை மாமி வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டாள். மாமிக்கு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்துவிட்டு மற்றவர்களிடமும் சொல்லிக்கொண்டு குழந்தையை முத்தமிட்டாள். அது அழுதது. சுசிலாவால் தாங்க முடியவில்லை. கஷ்டப்பட்டு அதற்கு சமாதானம் சொன்னாள். சுசி தன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள புறப்பட குடும்பமே வாசலுக்கு வர சுசிலா காரில் ஏறினாள். கார் புறப்பட்டது. உங்க மேல உங்க குடும்பமே ரொம்ப பாசம் வச்சிருக்கு. உங்களை பிரிஞ்சு இருப்பாங்களா? டிரைவர் கேட்க, வேற வழி இல்லையே டிரைவர். பண தேவைன்னு வந்துட்டா செஞ்சுத்தானே ஆகணும். ஆமா ஆமா, பொம்பளைங்க வீட்டுக்குள்ள வாழ்ற காலம் மலையேறி போச்சு. அதற்கு மேல் அவன் எதுவும் கேட்கவில்லை. சுசிலா சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். ஒரு புது வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன். இது என்னை எங்கெல்லாம் கொண்டு போகுமோ? வாங்கும் பணத்துக்கு என் கடமையை நான் சரியாக செய்தாக வேண்டும். அதே நேரம் என்னை சார்ந்த குடும்பத்தை விட்டு நான் விலகவும் கூடாது. சொன்ன பொய்க்காக இரட்டை வேடங்களை போட வேண்டும். ஒரு மாதிரி கலவரமாக கவலையாக இருந்தது. ஆனால் டாக்டர் சொன்னதை போல நல்ல மனதுடன் செய்யப்படும் எந்த ஒரு செயலுக்கும் தெய்வ சம்மதம் உண்டு என்ற நம்பிக்கை சுசிலாவுக்குள் அழுத்தமாக இறங்கியது. கார் வந்து பங்களா போர்டிகோவுக்குள் நிற்க சுசிலா இறங்கினாள். சபாபதி வாசலுக்கே வந்துவிட்டார். வாமா, நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டேன் சார். உட்காருமா. முதல்ல ஜூஸ் கொண்டா பொன்னி. குடித்தாள். வீட்ல ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டியாமா? அம்மா தம்பியால தனிச்சு இயங்க முடியாதுன்னு உதவிக்கு ஒரு மாமிய வேலைக்கு அமர்த்தி இருக்கேன் சார். மாசம் 5000 சம்பளம். நீங்க தரப்போற சம்பளத்துல 5000 கொடுக்க எனக்கு கஷ்டம் இல்ல. வேண்டாமா, அதை நான் கொடுத்துட்றேன். உன் சம்பளம் குறையவே வேண்டாம் சார். இத பாரு, உனக்காக என்ன வேணும்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார். உன் வீட்ல எல்லா விவரங்களையும் சொன்னியா? சொன்னேன். கூடவே இருந்த என்ன பிரிய கஷ்டமாத்தான் இருக்கு. அதை விட குடும்பம் நடக்கிறது முக்கியம் இல்லையா சார்? நீ விவேகமான பொண்ணுமா, யதார்த்தம் தெரிஞ்சவ. இந்த வீட்டை நான் ஒரு தடவை சுத்தி பார்க்கணும் சார். வாயேன். அவருடன் மாடி கீழே என சுசிலா ஒரு முறை சுற்றி வந்தாள். தோட்டத்தை ஒட்டி வலப்புறமா இருக்கிற உங்க ஆபீஸ் ரூமை சின்னவர் ரூமா மாத்துங்க. எதுக்கு? ஜன்னல்களை திறந்தா பூக்களும் செடிகளும் கண்களுக்கு ரம்யமா இருக்கு. காற்றோட்டமாவும் இருக்கு. மனித நடமாட்டம் தெரியுது. தனிமையை விட்டு சின்னவரை வெளியில கொண்டு வரணும். அதை ஒட்டி இருக்கிற அறைய எனக்கு ஒதுக்கிட்டு உங்க ஆபீஸ் ரூமை மேலே கொண்டு போங்க. வர்றவங்களுக்கு சுலபமா இருக்கணுமேனு தான்
வேண்டாம் சார், நமக்கு வர்றவங்களை விட சின்னவர் தான் முக்கியம் இல்லையா? நடமாட்டமும் இரைச்சலும் அவனை பாதிக்காதா? அது இருக்கட்டும், அவரோட நோய் அதிகமாக காரணம் தனிமையும் அளவுக்கு மீறின அமைதியும் தான். இது என்னோட கணிப்பு. ஒருவேளை தப்பா இருந்தா மாத்திடலாம். சரிம்மா, நான் இப்பவே ஏற்பாடு பண்றேன். அப்புறமா டாக்டர் அவருக்கு உணவு கட்டுப்பாடு எதுவும் வச்சிருக்காரா? அவன் திரவ நிலையில உள்ள ஆகாரத்தை தவிர வேற எதையும் சாப்பிட்றதில்லம்மா. சரி சார், நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். மாலை டாக்டர் வீட்டுக்கே வந்தார். சுசீலா உட்கார்ந்து பாஸ்கரின் உணவு, உடைகள், குளிக்கும் முறைகள், உடற்பயிற்சி இப்படி சகலத்துக்கும் டாக்டரின் ஒப்புதலை பெற்றுக்கொண்டாள். சுசீலா, தம்பிக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு இயல்பான மனுஷனாகணும். டாக்டர், இதுக்கு மனோதத்துவ அணுகுமுறை தானே முக்கியம். அதுல சந்தேகமே இல்லம்மா. இங்கு வேலைக்கு சேர்ந்த பெண்கள்ல இத்தனை கேள்விகளை என்கிட்ட கேட்ட முதல் பெண் நீதான். உன் அணுகுமுறை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ நிச்சயம் ஜெயிப்ப. வாழ்த்துக்கள். வெளியில் வந்து டாக்டர் பிரமித்தார். இந்த பொண்ணு சாதாரண ஆள் இல்ல. உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து சபாபதி. விட்றாத. நிச்சயமா மாட்டேன் டாக்டர். அன்று மாலைக்குள் பாஸ்கரின் அறை சுசீலா சொன்னதை போல உருவாக்கப்பட்டது. கட்டில், திரைச்சீலைகள் சகலத்தையும் வடிவமைத்து கொடுத்தாள். மிதமான கண்ணுக்கு குளிர்ச்சியான தோட்டம், பூக்கள், நல்ல காற்றோட்டம், இதமான இசையமைப்பை உருவாக்கும் வண்ணம் இசைக்கருவிகளின் இணைப்புகள். சபாபதி அசந்து போனார். கண்ணுக்கு, காதுக்கு, மனதுக்கு குளிர்ச்சி தரும் வண்ணம் ஒரு தெய்வீக உணர்வுடன் அந்த அறை ஒரே நாளில் உருவாகிவிட்டது. பாஸ்கர் அங்கு கொண்டு வரப்பட்டான். கனமான ஆடை அணிந்திருந்தான். அதை அகற்றி மெல்லிய பஞ்சு ஆடைகளை அவன் அணிய வேண்டும் என்று சுசீலா சபாபதியிடம் சொன்னாள். அவன் நன்றாக இருந்தபோது என்னெல்லாம் உணவு வகைகள் அவனுக்கு பிடிக்கும் என்று ஒரு பட்டியல் தயாரித்தாள். பூக்களில், இசையில், உணவில் இப்படி சகலத்திலும் அவனுக்கு மிகவும் பிடித்தமானவைகளை மட்டும் மனதில் வாங்கி கொண்டாள். இனிமே நான் பாத்துக்கிறேன். சின்னவருக்கு மட்டும் நான் சமைச்சுக்கிறேன். சரிம்மா. அவளது அறை பக்கத்தில் இருந்தது. நீ நாளைக்கு என்னோட வாமா, உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். 6 காட்டன் புடவைகள், அதுக்கு ரவிக்கைகள். வேற எதுவும் எனக்கு வேண்டாம் சார். என்னம்மா நீ? நான் வெளியில போக மாட்டேன். போனாலும் எளிமையான உடைகள் எனக்கு போதும். சபாபதி அவளது ஒவ்வொரு அசைவையும் கண்டு பிரமித்தார். அடுத்து வந்த 4 நாட்களில் பாஸ்கரிடம் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிந்தன. எந்த நேரமும் கண்மூடி படுத்து கிடக்கும் பாஸ்கர் எழுந்து உட்கார்ந்தான். மலர்களை கவனித்தான். இதமான இசை அந்த அறை முழுக்க வியாபித்திருக்க அது மெல்ல மெல்ல உள்ளே இறங்கியது. மனம் பரப்பும் உணவை எதிரே கொண்டு வந்து வைக்க ஆர்வமாக பார்த்தான். சாப்பிடுறீங்களா? தலையாட்டினான். சுசீலா மெதுவாக எடுத்து ஊட்டிவிட்டாள். திட உணவை தொடாதவன் கொஞ்சம் போல சாப்பிட்டான். சபாபதிக்கு ஆச்சரியம். சுசீலா வந்து 1 வாரத்துக்குள் பாஸ்கரிடம் சின்னதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டாள். அவளை பார்த்தால் மட்டும் சின்ன அசைவுகள், இதழ்கடையோரம் மெலிதான ஒரு புன்முறுவல் வரும். டாக்டர் வந்து பரிசோதித்தார். சபாபதி, ஆச்சரியம். சுவாசம், நாடி துடிப்பு எல்லாமே சீரா இருக்கு. நிச்சயமா ஆபத்தான நிலையில இருந்த உன் பிள்ளைய மீட்டு சுசீலா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா. டாக்டர், உன் பிள்ளையோட விருப்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் அளவா உபயோகப்படுத்துறா. ஒரு மனோதத்துவ மேதையா இருக்கா அந்த பொண்ணு. கேட்கவே பூரிப்பா இருக்கு டாக்டர். உன் பிள்ளை நிச்சயமா சாதாரண மனுஷன் ஆயிடுவான். பொறுப்புகளை ஏத்துக்க வந்துடுவான். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. வரட்டும் டாக்டர். அந்த நாளுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் மனைவியும் போயிட்டா. ஒரே வாரிசு இவன். இவனுக்கும் ஒரு வாழ்க்கை இல்லைனா நான் உழைக்கிற உழைப்புக்கும் இந்த கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கும் என்ன அவசியம்? அதுக்கெல்லாம் அர்த்தம் வந்தாச்சு சபாபதி. இரவு கொஞ்சமாக திட உணவும் பழரசமும் கொடுத்து பிறகு மாத்திரை மருந்துகளை பாஸ்கருக்கு தந்தாள் சுசீலா. கொஞ்ச நேரத்தில் பாஸ்கர் உறங்கி போனான். களைத்து போய் சுசீலா வெளியே வந்தாள். தூங்கிட்டானாமா? ஆச்சு. நீ சாப்பிட்டியாமா? இனிமேல் தான். வந்து சாப்பிடுமா. ஓ உடம்பையும் பார்த்துக்கோ. அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கட்டுமா? எதுக்குமா கேள்வி? தாராளமா பேசு. சுசீலா டயல் செய்ய அந்த மாமிதான் எடுத்தாள். எப்படி இருக்கீங்க? எந்த விவகாரமும் இல்ல சுசீலா. எல்லாருக்கும் திருப்தி தான். ஓ மாமியார் தான் எந்த நேரமும் என்ன குற்றம் சொல்லிட்டு படுத்து எடுக்கிறா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க எனக்காக. சசி இருக்கிற காரணமா எனக்கு கவலை இல்லம்மா. மாமியார் வாங்கி கொண்டு புலம்பினாள். சசி பேசினான். பிறகு சம்பத். பக்கத்தில் சபாபதி இருந்ததால் சம்பத்திடம் மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டி வந்தது. இறுதியாக குழந்தை வந்தது. உன்னை விட்டுட்டு இருக்க முடியலம்மா. என்னையும் கூட்டிட்டு போயிடுமா.
அழுதது. சுசீலாவால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. மனம் விட்டு பேசவும் முடியவில்லை. ஒரு மாதிரி தவித்தாள். அதை சபாபதி கவனித்தார். சுசீலா ரிசீவரை வைத்துவிட சபாபதி அருகில் வந்தார். சுசீலா, உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? போன்ல அலறாங்களா? சுசீலா கண்களை துடைத்து கொண்டாள். சுசீலா, உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கம்மா. நன்றி சார், நான் கொடுத்து வச்சிருக்கேன். என் குடும்பம் ஒரு மாதிரி மூழ்கிற நிலைக்கு வந்தப்ப கலங்கரை விளக்கமா நீங்க தென்பட்டீங்க. அது என் புண்ணியம். இதுக்கு முன்னால குடும்பத்தை எப்படிமா சமாளிச்ச? எங்க ஊர்ல ஒரு பெரிய ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது தொழிலாளர் தகராறுல மூடப்பட்ட காரணமா பல குடும்பங்கள் பட்டினி. அதுல நாங்களும் மாட்டிக்கிட்டோம் சார். அடடா, விடுங்க சார், எனக்கு வெளிச்சம் கிடைச்சாச்சு. நான் உண்மையா உழைப்பேன் உங்களுக்காக. சரிம்மா. சுசீலா காலை 5 மணிக்கு எழுந்து பாஸ்கருக்கு தேவையான உணவு வகைகளை தயாரிக்க தொடங்கி விடுவாள். நீங்க சொன்னா நாங்க செய்யறோமா? செய்வீங்க. என் கையால செஞ்சு கொடுத்தா ஒரு திருப்தி, அவ்வளோதான். பாஸ்கருக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்க ஒரு நர்ஸ் நியமிக்கப்பட்டிருந்தாள். அவளை வேண்டாம் என சுசீலா நிறுத்திவிட்டாள். தானே அதையும் செய்ய தயாராகிவிட்டாள். பாஸ்கர் ஒரு ஜடம் போல இருந்ததால் இதற்கு முன்பு அவனிடம் எந்த உணர்வும் இல்லை. சுசீலா வந்து உயிர் கொடுத்த பிறகு மெல்ல கூச்சம் தெரிந்தது. ஆனால் சுசீலா அவனிடம் ஒரு தாயை போல பழகினாள். அவனை வீல் சேரில் உட்கார வைத்து பங்களாவுக்கு வெளியே கொண்டு வந்தாள். அவனை விரும்பி இசை கேட்கும் பழக்கத்தை உண்டாக்கினாள். பசிக்கிறது என்று 2 வாரத்தில் கேட்டு சாப்பிடும் உத்வேகத்தை உண்டாக்கிவிட்டாள். சபாபதி சகலமும் பார்த்து கொண்டிருந்தார். கடமையே கண்ணாக பாஸ்கரை குணப்படுத்துவது ஒன்றை தவிர வேறு எதையும் அவள் செய்யவில்லை. இத்தனை முனைப்பாக யாரும் பணியாற்ற மாட்டார்கள். அடுத்த 10 நாட்களில் டாக்டர் வந்து பார்த்தார், பரிசோதித்தார். மெல்லிய குரலில் டாக்டரிடம் பாஸ்கர் பேசினான். தன் பசி, தூக்கம் என சகல உணர்வுகளையும் டாக்டரிடம் கலந்துரைத்தான். இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் டாக்டர். சுசீலா இல்லாம என்னால இருக்க முடியல என்றான். டாக்டர் சந்தோஷப்பட்டார். சபாபதியிடம் வந்தார். உயிர் வந்தாச்சு, இனி பயம் இல்ல. ஒரு குழந்தையோட மனநிலையில இப்ப இருக்கா. கூடிய சீக்கிரம் முழு மனுஷன் ஆயிடுவா. கடவுள் தான் சுசீலாவை கொண்டு வந்து விட்டுருக்கு டாக்டர். நல்லதே நடக்கட்டும். ஒவ்வொரு நாளும் பாஸ்கரிடம் காணும் முன்னேற்றங்கள் அசுர வேகத்தில் இருந்தது. ஒரு வாலிபன் அவனை குழந்தை போல அவள் நடத்துவதை பார்த்து சபாபதி சிலிர்த்து போனார். எந்த ஒரு விகாரமும் மனதில் இல்லாமல் அவனை அவள் கையாளுவது பிரமிப்பை தந்தது. இந்த உலகத்தில் உடலை தாண்டி பல உன்னதங்கள் உண்டு என நாளுக்கு நாள் சுசீலா நிரூபித்து கொண்டே இருந்தாள். அடுத்த 2 வாரங்களில் நன்றாக சாப்பிட தொடங்கி, உறங்கி, உடற்பயிற்சி செய்து, புத்தகங்கள் படித்து, இசை கேட்டு, டிவி பார்த்து சராசரி மனிதனுக்கும் மேற்பட்ட நிலைக்கு பாஸ்கர் வந்துவிட்டான். விபத்துக்கு முன்னிருந்த புத்திசாலித்தனம், தொலைந்து போன நினைவுகள், பழைய நாட்கள் எல்லாம் படிப்படியாக அவனுக்குள் நுழைய ஒரு புது பாஸ்கர் உருவெடுக்க தொடங்கிவிட்டான். சுசீலாவே மிரண்டு போனாள். இத்தனை வேகமான உணர்ச்சியா? ஒரு வகையில் இது ஒரு மகிழ்ச்சி தான். பாஸ்கர் முற்றிலுமாக தெளிந்து விட்டால் நான் அவசியமில்லை. உண்மையை சொல்லிவிட்டு ஒரு மன்னிப்பை கேட்டு ஒரு வேலையை கேட்கலாம். குடும்பம் வாழ நிரந்தர வழி தேடலாம். 2வது மாதம் முடிவதற்குள் பாஸ்கர் ஏறத்தாழ முழு மனிதனாகிவிட்டான். சபாபதி கண்ணீர் விட்டார். நீ கடவுளை போலமா, உன் காலில் விழ என் வயசை அனுமதிக்கலமா? அவசரப்படாதீங்க சார். பாஸ்கர் ஒரு காட்டாறு மாதிரி வேகமா இருக்கார். அவரை கட்டுப்படுத்தணும். இந்த வேகம்தான் விபத்துல அவரை புரள வச்சிருக்கு. எல்லாத்துலயும் இத்தனை வேகம் கூடாது. அவரை கொஞ்சம் மிதப்படுத்தி இயல்பான மனிதனா நான் மாத்தணும். செய்மா, நீ எதை செய்தாலும் சரியா இருக்கும். அதே சமயம் சமையலையும் வீட்டையும் பராமரிக்க வந்த அந்த அண்ணம்மாவை சம்பத்தின் அம்மா படுத்தி எடுத்து விட்டாள். முடிந்தவரை பொறுத்து கொண்டாள். 2வது மாதம் முடிவதற்குள் அந்த அம்மா கண்களில் ரத்தம் வந்துவிட்டது. சம்பளம் வாங்க சம்பத்திடம் வந்தாள். நான் நின்னுக்கிறேன் ஐயா. ஏம்மா? சுசீலாம்மா சொன்னதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கிக்கிட்டேன். இனிமே முடியாது. உங்க அம்மா என்னை கை நீட்டி அடிக்காத குறைதான். சுசீலா இவங்களுக்கு மருமகளா இருக்கிற காரணமா இந்த அம்மாவை சகிச்சுக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்து? அம்மா, தம்பி, உங்க மனைவிய கோவில் கட்டி கும்பிடணும். ஆனா இந்த வீட்டுக்கு யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க, அது மட்டும் உறுதி. அம்மா இருங்க, சுசீலா இன்னைக்கு பேசுவா. அவகிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. வேண்டா தம்பி, உங்க சுசீலாவையே என் காது பட உங்க அம்மா என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அது என் மகளா இருந்தா இந்த அம்மாவை நான் கொன்னே போட்டிருப்பேன். இத்தனை மோசமான ஒரு பொம்பளைய நான் பார்த்ததில்ல. நீங்க இருங்க, போக வேண்டாம். இதுக்கு ஒரு முடிவை நான் கட்டுறேன். சசியை அழைத்தான் சம்பத். விவரம் கேட்க,
அந்த அம்மா சொல்ற எல்லாமே நிஜம்தானே. அது மட்டும் இல்ல, சுஜி மனசையும் அம்மா கலைக்கிறாங்க. உங்க அம்மாக்கு உன்கிட்ட பாசமே இல்ல, இருந்தா விட்டுட்டு போயிருப்பாளான்னு விஷம் தூவுறாங்க. நடுவுல அம்மா கொஞ்சம் திருந்தி இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். இல்லனே, அம்மா மாறவே இல்ல. அம்மாவை கூப்பிடு. சசி போய் அம்மாவை அழைத்தான். என்ன சம்பத், அண்ணம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களா? அவ போட்டு கொடுத்தாளா? இல்லம்மா, தாங்க முடியாம வேலையை விட்டு போறாங்களாம். போகட்டும், நமக்கு ஆளா கிடைக்காது. கிடைக்குமா? உங்க தொந்தரவுகளை தாங்கிட்டு சுசீலா இருப்பா. எல்லாரும் இருப்பாங்களா? இனி யாரும் வரமாட்டாங்க. எல்லா வேலைகளையும் நீங்க தான் செய்யணும். எதுக்கு? பின்ன விரட்டி விடுறது நீங்க தானே, செய்யுங்க. நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? உன் பொண்டாட்டி ஜம்முன்னு வெளியூர்ல போய் சந்தோஷமா இருக்கா. எனக்கு என்ன தலையெழுத்து? அப்படியா? அப்ப நீங்க புறப்படுங்க. எங்க? உங்க பொண்ணு வீட்டுக்கு போங்க. அது அசிங்கம். இல்லனா முதியோர் இல்லத்துக்கு போங்க. இப்படி ஒரு அம்மா கிட்ட பேச உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு தாயை காப்பாத்த துப்பு இல்லையா உனக்கு? சசி பதட்டமாக உள்ளே வந்தான். அம்மா, யார்கிட்ட என்ன பேசுற? அண்ணன் உடல்நிலை உனக்கு தெரியும் இல்லையா? நீ இருடா சசி, இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என்னடா தெரியணும்? ஒரு தாயை காப்பாத்த துப்பு இல்லையா உனக்குன்னு கேட்டியே. துப்பு இல்ல. நானே வேலையை இழந்து நோயாளியும் ஆயிட்டேன். எனக்கே என் பொண்டாட்டி தான் சோறு போடணும். அதுல உனக்கு போட எனக்கு என்ன உரிமை? நான் பிச்சைக்காரன், பரதேசி. என்கிட்ட எதுவும் இல்ல. ஒரு கையாலாகாத பிள்ளைய நீ பெத்துட்ட. அதனால நீ போயிடு, எங்கேயாவது போயிடு போ. கூச்சலிட்டான். அம்மா மிரண்டு போனாள். சசி பதட்டமாகி, அண்ணே வேண்டாம், பிரச்சனை எதுவும் வராம அண்ணி குடும்பத்தை நடத்தினாங்க. இப்ப பிரச்சனை வருது. அம்மா குணம் உனக்கு தெரியுமே, நீ பொறுமையா இரு. என்னடா என் குணம்? வயசானவளை போட்டு பிள்ளைங்க 2 பேரும் வறுத்து கொட்டுறீங்களா? என்னடா தியாகம் செஞ்சா உன் பொண்டாட்டி? கோடீஸ்வரம் பிள்ளைக்கு ஆயாவா இருக்க போயிருக்கா. அங்க எப்படி எந்த மாதிரி இருக்காளோ யாருக்கு தெரியும்? அம்மா, அலறி விட்டான் சம்பத். சம்பத்தின் உச்சந்தலையில் கொந்தளிப்பு ஆரம்பித்தது. தாயை நோக வச்சவங்க உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. அம்மா சாபமிட, நீ தாயே இல்ல, பேய். 10 மாசம் உன் கர்ப்பத்துல குடியிருந்ததுக்காக நாங்க வெக்கப்படுறோம். சசி கூச்சலிட்டான். அந்த அண்ணம்மா இந்த சண்டையை பார்த்து மிரண்டு போனாள். குழந்தை மூளையில் ஒடுங்கி போய் உட்கார்ந்து விட சம்பத்துக்கு ரத்த அழுத்தம் விறுவிறுவன ஏறி நடக்க நினைக்க அடி நெஞ்சில் சுருக்கன ஒரு வலி உருவாக அது படிப்படியாக வளர்ந்து சம்பத் நெஞ்சை கையில் பிடித்து கொண்டு கூச்சலிட்டான். சசி மிரண்டு போனான். பாவி பாவி, எது நடக்க கூடாதுன்னு அண்ணி பயந்தாங்களோ அது நடந்தாச்சு. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? அண்ணம்மா, பக்கத்துல யாரையாவது கூப்பிடுங்களேன். அதற்குள் சம்பத் சாய்ந்து விட 4 பேர் தாங்கி பிடிக்க சசி அந்த ஆஸ்பத்திரியின் பெயரை சொல்ல ஒரு ஆள் ஆட்டோவுக்கு ஓட அத்தனை பேரும் பரபரப்பானார்கள். குழந்தை மிரட்சியுடன் சகலமும் பார்த்தபடி அழத் தொடங்கியது. அதே நேரம் இங்கு சாப்பிட உட்கார்ந்தான் பாஸ்கர். சபாபதியையும் அழைத்து வந்து உட்கார வைத்தாள் சுசிலா. உங்க மகனோட உட்கார்ந்து சாப்பிடுங்க சார். ரொம்ப சந்தோஷமா, இதை எதிர்பார்த்து தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா, இப்ப நான் தெளிவா இருக்கேன். நடந்தது விபத்து எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சுசிலா தான் என்னை மீட்டு மனுஷனாக்கினான்னு தெரிஞ்சு போச்சு. நல்லதுப்பா, இனிமே நான் பதட்டப்பட மாட்டேன், எதுக்கும் அவசரப்பட மாட்டேன். எதையும் ஏத்துக்க என் மனசை நான் பக்குவப்படுத்திப்பேன். தினசரி சுசிலா எனக்கு சொல்லித்தர்ற பாடம் இதுதான். கேட்கவே ஆனந்தமா இருக்குப்பா. சுசீலா அருகில் வந்து பரிமாறினாள். அப்பா, நான் வந்து கம்பெனி பொறுப்புகளை ஏத்துக்கிறேன். ஆனா சுசீலா எனக்கு பிஏவா இருக்கணும். என்னை நெறிப்படுத்த, என் பக்கத்துல இருந்து வழிகாட்ட கண்டிப்பா சுசீலா வேணும்பா. நிச்சயமா, அதுக்கு ஒரு தனி சம்பளத்தை சுசீலாவுக்கு கொடுத்தாச்சு. மற்ற வேலைகளை கவனிக்க போக பாஸ்கர் மெதுவாக அப்பாவிடம் வந்தான். அப்பா, சொல்லுப்பா. உங்ககிட்ட தான் நான் மனசு விட்டு பேச முடியும். பேசு ராஜா, இதுக்காகத்தானே இத்தனை நாள் நான் காத்திருந்தேன். எதுவானாலும் சொல்லுப்பா. எனக்கு சுசீலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால சுசீலாவே என் மனைவியா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உயிர் பிழைச்சு என் உடல் தேர காரணம் சுசீலா. என் வாழ்க்கையும் வளமாகணும்னா சுசீலாவால மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும்பா. அவர் திரும்பினார். இது நான் எப்பவோ எடுத்த முடிவு. அப்பா, ஆமாப்பா, உனக்கு அவ தாயா இருந்து பணி புரிஞ்சிருக்கா. அவளாலதான் ஒரு தாரமாவும் இருக்க முடியும். உன்னை முழுமையா புரிஞ்சுக்கிட்டவ அவதான். உன் ஆசை பழிக்கும். சுசீலா சம்மதிப்பாளா? இந்த கோடீஸ்வர அந்தஸ்தை பார்த்து மிரண்டு ஒருவேளை மறுக்கலாம். ஆனா எடுத்து சொல்லி பயத்தை போக்குனா சம்மதிப்பா. சம்மதிக்க வைக்கிறேன். அப்பா, கட்டாயப்படுத்த வேண்டாம். இல்லப்பா, நீ கேட்டு எதை நான் வாங்கி தரல சொல்லு. பாஸ்கர்
பாஸ்கர் அப்பாவின் கைகளை பற்றி குலுக்கினான். அவசர சிகிச்சை பிரிவில் சம்பத் அனுமதிக்கப்பட்டிருந்தான். டாக்டர் பரிசோதித்துக் கொண்டிருந்தார். குடும்பமே அங்கே இருந்தது. டாக்டர் வெளிப்பட்டார். என்னாச்சு டாக்டர்? சசி கேட்க, கடுமையான மாரடைப்பு வந்திருக்கு. 12 மணி நேரம் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும். அளவுக்கு மீறி ரத்த அழுத்தம் ஏறித்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. என் பிள்ளை பிழைக்க மாட்டானா டாக்டர்? அம்மா அழ. கடவுளை நம்புங்க, சுசிலாவுக்கு உடனே தகவல் தெரிவிங்க. அவங்க போன் நம்பர் தெரியலையே டாக்டர். சசி சொல்ல, நான் தெரியப்படுத்துறேன். டாக்டர் உள்ளே வந்தார். சபாபதி வீட்டுக்கு நேராக டயல் செய்தார். சபாபதி எடுத்தார். நான் டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க, ரொம்ப நாளாச்சே. உங்களுக்கு கோடி நன்றி. அற்புதம் நடந்திருக்கு. உங்க சுசீலா என் பிள்ளை பாஸ்கரை முழு மனுஷனாக்கிட்டா. சுசீலா இருக்காங்களா? என்ன விஷயம் டாக்டர்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் சீரியஸ் தான். சுசீலா உடனே வரணும். நானும் கூடவே வர்றேன். வேண்டாம் சார், உடனே காரை மட்டும் கொடுத்து அனுப்புங்க. சபாபதி வேகமாக பாஸ்கர் அறைக்கு வந்தார். சுசீலா, உங்க அம்மா சீரியஸ்மா, உடனே புறப்படு. ஐயோ, யார் சொன்னது? டாக்டர் தான். நான் காருக்கு சொல்றேன், நீ ரெடியாகு. அப்பா, இந்த ராத்திரி நேரத்துல சுசிலாவை தனியா அனுப்பக்கூடாது. நானும் போறேன். நீங்களா? கூடாது பாஸ்கர், உங்க உடம்பு ஒத்துழைக்காது. நான் பட்ட பாடு வீணாயிடும். டிரைவர் இருக்காரே, பயம் இல்ல. அப்பாவும் உங்க கூட இருக்கணும். உங்க அம்மா பிழைச்சுப்பாங்க சுசிலா. நன்றி பாஸ்கர். சுசிலா படபடப்பாக துணிகளை எடுத்துக்கொண்டு காருக்கு வர, இந்தாமா, இதுல 50,000 இருக்கு. இன்னும் தேவைப்பட்டா அனுப்புறேன். பத்திரம். கார் புறப்பட்டது. அத்தைக்கு என்னாச்சு? சம்பத்தின் உள்ளூர் சகோதரிகள் படபடப்புடன் ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டார்கள். அம்மா அழுது கொண்டே இருந்தாள். சசியிடம் வந்து அவர்கள் விவரம் கேட்க சசி நடந்தவற்றை சொன்னான். அடி பாவி, இப்படியா ஒரு அம்மா பேசுவா? சுசிலா எங்க? தகவல் கொடுத்தாச்சு, வந்துகிட்டே இருக்காங்க. இரு பெண்களும் அம்மாவிடம் வந்தார்கள். அவன் உடல்நிலை தெரிஞ்சும் நீ ஏமா இப்படி நடந்துகிட்ட? அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா யாருக்குமா நஷ்டம்? அவனை பெத்தவடினா முதல் நஷ்டம் எனக்கு தான். என்னால முடியல, உங்க வீட்டுக்கு நான் வந்துடுறேன். இருவரும் எழுந்து விட்டார்கள். கையெடுத்து கும்பிட்டார்கள். ஆளை விடுத்தாயே, பிள்ளைய நீ சாகடிச்சது போதாதுன்னு எங்க வீட்டுக்கும் நீ வரப்போறியா? நாங்கெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறோம். உன்னை மடியில கட்டிக்கிட்டு நாசமா போக நாங்க தயாரா இல்ல. சசி அருகில் வந்தான். வயசு கூட கூட பக்குவமும் இரக்கமும் நெஞ்சில அதிகமா இருக்கணும். இப்பெல்லாம் சுயநலம் அதிகமாயிட்டே போகுது. அம்மா துவண்டு போய் உட்கார சசி ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து விட்டான். நள்ளிரவு 2 மணிக்கு சுசீலா காரில் வந்து இறங்கினாள். அவளை பார்த்ததும் அம்மா அழத் தொடங்க, சசி, யாருக்கு பிரச்சனை? டாக்டர் வெளிப்பட்டார். உள்ளவா சுசீலா. சுசீலா உள்ளே வர, உட்காருமா, சம்பத்துக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அத சபாபதி கிட்ட நான் சொல்ல முடியாது இல்லையா? டாக்டர், எப்படி? குடும்பத்துல ஏதோ விவகாரம். விடு, நிலைமை தீவிரமா தான் இருக்கு. விடிஞ்சாதான் எதையும் சொல்ல முடியும். அவர் பிழைப்பாரா டாக்டர்? சுசீலாவின் குரல் உடைந்தது. தெய்வத்தை நம்புமா, நீ நல்ல பொண்ணு. உன் மனசுக்கு எல்லாமே சரியா நடக்கும். சுசீலா வெளியே வந்தாள். சசி சகலமும் சுசீலாவிடம் கொட்டி தீர்த்து விட்டான். சுசீலா இறுகி போய் உட்கார்ந்திருந்தாள். குழந்தை அருகில் வந்தது. அம்மா, ராஜாத்தி, எனக்கு இருந்த பதட்டத்துல உன்னை நான் மறந்தே போயிட்டேன். பாத்தியா? அப்பா நல்லா இருவாராமா? அப்பா எப்பவும் நம்ம கூடவே இருக்கணும்னு கடவுளை நீ வேண்டிக்கோ. சின்ன குழந்தை வேண்டிக்கிட்டா தெய்வத்தால அதை தட்ட முடியாது. சரிம்மா. கண்ணாடி கதவு வழியாக சம்பத் படுத்திருக்கும் நிலையை சுசிலா பார்த்தாள். மருத்துவ இணைப்புகளுக்கு மத்தியில் சம்பத் ஊசலாடி கொண்டிருந்தான். என்ன மன்னிச்சிடுங்க, உங்க தாலியும் நீங்க கொடுத்த குழந்தையும் இருக்கும்போது என்ன நான் தனி மனுஷின்னு பணத்துக்காக போய் சொல்லிக்கிட்டது தப்பா? அதுக்குத்தான் எனக்கு இந்த தண்டனையா? அழுகை பீரிட்டது. சம்பத்தின் சகோதரிகள் அருகில் வந்தார்கள். இதுக்கு காரணம் அம்மாதான் சுசீலா. அவங்களை இனிமே நீ ஆதரிக்காத. நிமிர்ந்தாள். வயசானவங்களை அனாதையாக்கி அந்த பாவத்தையும் நான் சுமக்கணுமா? வேண்டாம். அவங்க குணம் எப்படி இருந்தாலும் என் கூடவே இருக்கட்டும். எந்த மாமியாரும் இந்த உலகத்துல மாறவே போறதில்ல. அதுக்காக அவங்கள தண்டிக்க எந்த மருமகளுக்கும் உரிமையும் இல்ல. புருஷனை பெத்த அம்மாவாச்சே. அம்மா அருகில் வந்தாள். என் பொண்ணுங்க கூட என்னை விரட்டி விட்டுட்டாங்க. இந்த நேரத்துல கூட என்னை கை கழுவ நீ நினைக்கல. இதை விட பெரிய தண்டனைய யாரும் எனக்கு தர முடியாது. கதறிவிட்டாள். சுசிலா ஒரு மாதிரி கசப்புடன் எழுந்து நடந்தாள். உள்ளே ஒரு மாதிரி வெப்பம் பரவி கிடந்தது. அவர் பிழைப்பாரா? அதே நேரம் அங்கு நள்ளிரவில் பாஸ்கர் சபாபதியின் அறைக்கதவை தட்டினான். சுசிலாவிற்கு ஆறுதலாக இருக்க நான் சென்றே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க, அவசரப்படாத பாஸ்கர்,
இல்லப்பா, சுசிலா அம்மா உயிருக்கு போராடுறாங்க. இந்த நிலைமையில சுசிலாவுக்கு உதவலைன்னா எப்படிப்பா? உடம்பு பயணத்துக்கு தயாரா இருக்கா? அப்பா, இந்த உடம்பு மனசு எல்லாமே சுசிலாவுக்கு தான் சொந்தமாக போகுது. அவளுக்கு நல்லதை செய்யணும்னா இந்த உடம்புல தெம்பு வந்துடும்பா. நான் போயே தீரணும். வேறு வழி இல்லாமல் சபாபதியும் பாஸ்கரும் காரில் சுசிலாவின் அம்மாவை பார்க்க கிளம்பி விட்டார்கள். போன் அடித்தது. அப்பா எடுத்தார். சுசிலாவுடன் போன பழைய டிரைவர் தான். நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் முதலாளி. நல்லதுப்பா. சுசிலாவோட அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்க அம்மா சீரியஸா இல்ல முதலாளி. நீ என்ன சொல்ற? அப்படி தகவல் வந்துதானே சுசிலா அங்க அவசரமா போயிருக்கா? இல்லைங்க, என்கிட்ட யாரும் சொல்லல. ஆனா நானா உள்ள போய் தெரிஞ்சுக்கிட்ட தகவல், மரணப்படுக்கையில இருக்கிறது சுசிலாவோட கணவர். சபாபதி அலறிவிட்டார். என்ன சொல்ற? அதுதான் நான் அறிஞ்ச உண்மை. வச்சிருட்டுங்களா? எதிர்முனை வைக்கப்பட சபாபதி ஆடி போயிருந்தார். அப்பா, என்னாச்சு? ஒண்ணுமில்ல தம்பி. இது நிஜமா இருந்தா பாஸ்கரால இதை தாங்கிக்க முடியுமா? சுசீலா தான் தன்னோட வருங்கால மனைவின்னு கனவுகளை வளர்த்துட்டு இருக்கிற பாஸ்கர் அங்க போய் பலத்த அதிர்ச்சிக்கு ஆளாகணுமா? சுசீலா ஏன் இத்தனை பெரிய பொய்ய சொன்னா? ஏமாற்றி விட்டாளே. கேள்வி மேல் கேள்வி வந்தது. டிரைவர் சொன்னது நிஜமென்றால் என்ன நடக்கும்? இவனை மீட்டு கொண்டு வந்த சுசிலாவால் இவனுக்கு அழிவு உண்டாக போகிறதா? இனி இவனை தடுத்து நிறுத்த முடியாது. நடப்பது நடக்கட்டும், கடவுள் விட்ட வழி. கார் வேகம் பிடித்தது. சுசிலா ஒவ்வொரு நொடியும் ஜீவ மரண போராட்டத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். அதிகாலை 4 மணிக்கு ஒரு பரபரப்பு உண்டாக டாக்டர் மதன் மோகன், நர்ஸ் எல்லோரும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் புகுந்தார்கள். சுசிலா முடிவே செய்துவிட்டாள். அந்த ஆஸ்பத்திரியின் ஒரு மூலையில் சின்ன ஒரு பாபா கோவில் இருந்தது. அதன் அடியில் போய் கண்மூடி உட்கார்ந்து விட்டாள். அம்மா, சகோதரிகள், சசி எல்லோரும் அழ, குழந்தை மிரண்டு போய் உட்கார்ந்திருக்க 4:30 மணிக்கு வாசலில் கார் வந்து நின்றது. சபாபதியும் பாஸ்கரும் இறங்கினார்கள். பாஸ்கரின் கால்கள் அந்த மண்ணில் பதிந்த நொடியில் சம்பத்தின் சுவாசம் சீரானது. டாக்டரை ஆச்சரியப்படும் அளவுக்கு மருத்துவ கருவிகள் செயல்பட சம்பத் சில நிமிடங்களில் சீரான நிலைக்கு வந்துவிட டாக்டர் உற்சாகமாக வெளியே வந்தார். எங்க சுசிலா? என்ன டாக்டர்? சசி பதற. சுசிலா எங்க? அவங்க கணவர் உயிர் பிழைச்சாச்சு. போன நொடி வரைக்கும் அவர் பிழைக்க மாட்டார்னு நாங்களே நம்பினோம். ஆனா ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கு. சம்பத் பிழைச்சாச்சு. சுசிலாவுக்கு மாங்கல்ய பலம் ரொம்ப அதிகம். டாக்டர் மதன் மோகன் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் அத்தனை வார்த்தைகளையும் பாஸ்கரும் சபாபதியும் கேட்டுவிட்டார்கள். சபாபதி கலக்கத்துடன் தன் மகனை திரும்பி பார்க்க அவரை பார்த்துவிட்ட டாக்டர், சபாபதி, நீ எப்ப வந்த? சரி, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. முதல்ல சுசிலாவுக்கு இந்த தகவலை சொல்லணும் என்க பாஸ்கர் முன்னால் வந்தான். சுசிலா கிட்ட அதை சொல்ற வாய்ப்பை எனக்கு தருவீங்களா டாக்டர்? பாஸ்கர், ப்ளீஸ் டாக்டர். பாபா விக்கிரகத்துக்கு அடியில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யும் சுசிலாவிடம் பாஸ்கர் வந்தான். சுசிலா, நான் பாஸ்கர் வந்திருக்கம்மா. சுசிலா படக்கென கண்களை விழித்தாள். ஜடமாயிருந்த எனக்கு உயிர் கொடுத்தவள் நீ. உன் கணவர் உயிர் பிழைச்சிட்டார்னு சொல்ற வாய்ப்பை தெய்வம் எனக்கு கொடுத்துருக்குமா? எனக்கு நீ செஞ்ச உதவிக்கு இதை விட கைமாறி என்னமா இருக்க முடியும்? சுசிலா பரவசத்துடன் நிமிர்ந்தாள். மெல்ல எழுந்தாள். பாஸ்கர், நீங்க காலை வச்ச நேரம்தான் என் மாங்கல்யம் தப்பிச்சிருக்கு. நல்லவங்க வந்தா நல்லதுதான் நடக்கும் பாஸ்கர். சுசிலா, வெற்றி தோல்வி ரெண்டையுமே சுலபமா ஏத்துக்கிற இதயத்தை உருவாக்கிக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப 2 பேருமே ஜெயிச்சிட்டோம் பாஸ்கர். அவள் கைகளை பாஸ்கர் இறுக பற்றி குலுக்கினான். வாழ்த்துக்கள் சுசிலா. பாஸ்கரின் சூடான கண்ணீர் சுசிலாவின் உள்ளங்கையில் பட்டு தெரித்தது. அதற்கான உண்மை காரணம் சபாபதிக்கு மட்டுமே தெரியும்.